சில சொல்றாங்க கடவுள் தானப்பா எந்த பேரில் கூப்பிட்டானே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆத்தென்டிக் டிசைன் இருக்குது. கடவுள் தன்னை ஒரே ஒரு பெயரில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு என்கிற பெயரிலே அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்க மொபைல்லே வச்சுக்கோங்களேன், ஒரு ஆத்தென்டிக்ஸ் இது வச்சிருக்கீங்க, இப்படி 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 போட்டா ஓப்பன் ஆகுது. அது மாதிரி தான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது முழு பிரபஞ்சத்திலேயே ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக நடக்கிறது. பாருங்க, மனுஷன் வெறும் மாம்சம் கிடையாது. அவனுக்குள் தேவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயல்பாகவே தேவன் வைத்திருக்கிறார். அதனால சும்மா நீ கடவுளை தேடு கடவுளை தேடு கடவுளை தேடலன்னு சொல்ல வேண்டியது. அவன் கடவுளை தான் தேடிட்டு இருக்கிறான், ஆனா கடவுளை தேடுறேன்னு தெரியாமலே தேடிட்டு இருக்கான். Who is God? Who is authentic? உண்மையிலே கடவுள்னா யாரு? கடவுள்னா அவர் எப்படி இருப்பாரு? பல்வேறு காரியங்களில் கடவுள் தெரிகிறாரா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா முழுசா தெரிகிற ஒரே ஒரு இடம் இயேசு என்கிற வெளிப்படுத்தப்பட்ட அவருக்குள் மாத்திரமே அவர் முழுமையாய் தெரிகிறார். நம்ம இந்த ரியல் ஆத்தென்டிக்கான விஷயத்தை இந்த உலகத்துக்கு காட்டாததுனாலதான் மக்கள் எதையோ நம்பி யார் பின்னாடியோ போயிட்டு இருக்காங்க. என்னைக்கு முழு வேதத்தின் மகத்துவத்தை நம்ம உரிச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு முழு உலகமும் அதை அமர்ந்து கேட்கிற நாட்கள் நம்ம நாட்கள்லயே அது வருகிறதே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு கெட்ட செய்தி, கடவுள் கோயிலில் இல்லை, எந்த சர்ச்சிலையும் இல்லை. கடவுள் கோயிலுக்குள்ள ஏன் இருக்க முடியாதுன்னா அவர் கோயில்களை விட பெரியவர். நீங்க வானளாவிய கோபுரத்தை கட்டினாலும் அவரை உள்ளடக்க முடியாது. நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களை ஆலயமாக மாற்றி உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடவுள் கோயில்களில் இல்லை, கடவுள் உங்களையே கோயிலாக மாற்றி உங்களுக்குள் குடிகொள்ளும்படி அவர் வந்திருக்கிறார். கடவுளுக்கு நீங்க யாரும் கோயில் கட்ட வேண்டாம், கடவுளுக்கு எந்த மனுஷனும் கோயில் கட்ட வேண்டாம். அவர் கோயில் அவரே கட்டிட்டாரு. அவருக்காக கட்டின கோயில் நீங்க தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் சொந்தமானவர் அல்ல, அவர் மனுகுலத்துக்கு சொந்தமானவர். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான் கடவுள். அவரைத்தான் நான் தொழுது கொள்கிறேன். He is the authentic God. லைன் கிங் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, உங்க அப்பா சாகல, உங்க அப்பா இருக்கிறாரு அப்படி அந்த குரங்கு சொல்லும் அந்த சிம்பா கிட்ட. நான் உங்க அப்பாவை காட்டுறேன்னு கூட்டிட்டு போ. இந்த இது ஓடி போய் கடைசியில் ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில அப்படியே எட்டி பார்க்கும். எட்டி பார்த்தா அந்த அப்பா ஃபேஸ் அப்படியே இருக்கும். அப்பதான் ஒரு என்கவுண்டர் நடக்கும், அதுக்கு ஹெவன்லி என்கவுண்டர்ஸ். சிம்பா, நான் உன்னை விட்டு போல, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன், நீதான் நான். ஆகையினால் கடவுளை பார்க்கணும்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. உன் முகத்தை பார்த்தாலே என் முகம் தெரியும். இந்த உலகத்தில் பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு உபதேசங்கள், பல்வேறு கோட்பாடுகள் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழமையில் நீங்கள் நம்புகிற இந்த சுவிசேஷம் மேலானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் தான் ஆத்தென்டிக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்கிற ஒருவரே தேவனின் முழுமையை மனிதனுக்கு கொண்டு வந்தவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஒரு விசுவாசிக்கு பல்வேறு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று அவருடைய நாமம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நாமம். His name. சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் வியாதியின் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் ஒருவேளை சுகமாவார்கள், ஒருவேளை சுகமாகாமலும் போவார்கள். அப்படிலாம் இல்லை, சுகமாவார்கள் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மீது நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். ஆமென். எஸ், அந்த நாமத்தை யூஸ் பண்ண சொல்றார். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான்ல சொல்லும்போது அப்படி சொல்றார். அப்பனா இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு பரலோகம் மரியாதை செய்கிறது. ஆமென். அதனால தான் நம்ம வேற எதுலேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு இல்லை, அந்த நாமத்தை யூஸ் பண்ணுறோம், அந்த நாமத்தை பயன்படுத்துகிறோம். சில சொல்கிறாங்க கடவுள் தானப்பா எந்த பேரில் கூப்பிட்டானே,
அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இல்லை, கடவுள் ஒரே ஒரு பேரில் தான் இந்த பூமியில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு பேரில் தான் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இயேசு என்கிற பெயர் இல்லை. ஆமென். எல்லாம் காரியங்களும் கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் ஒரே ஒரு பேரில் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஏன்? அது ரொம்ப ஆத்தென்டிக். எல்லாமே சொல்லிட வேண்டியதானே. இப்போ ஒரு விதத்தில் இப்படி சொல்லலாம், கடவுளுடைய பிரசன்னம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் அவருடைய அருள் இருக்குது. அது உண்மைதான். நாம் கூட அதை அடிக்கடி சொல்கிறோம், வேதமும் அதை சொல்லுது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நான் கடற்கரைக்கு போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, நான் வேறு எங்கே போனாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க. நான் எங்கே உங்களுக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும்? எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நாம் படிக்கிறோம். அப்போது காட் இஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறது உண்மைதான். பாரதியார் சொல்கிறார் இல்லையா, காக்கை சிறகுனிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள்ளே விரலை விட்டாலும் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அப்படின்னா ஐ கேன் see God everywhere, I can feel God everywhere அப்படிங்கிறதான் சொல்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம நம்புகிறோம், ஆனால் இது எல்லாமே ஆத்தென்டிக் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், ஆத்தென்டிக். ஆத்தென்டிக்னா என்னென்னா, இப்படி சொல்கிறது தமிழில், ஒரிஜினல் அல்லது அதிகாரப்பூர்வமான. யாரோ சொன்னாங்க அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? யார் சொன்னால் கேட்போம். ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் யாரோ சொன்னாங்கன்னு வேலை நடக்காது. இவர் சொன்னாரா, இவர் கையெழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். யார் சொன்னானாங்க, வேலை நடந்தது நல்லது தானே, அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. இவருடைய கையெழுத்து இருக்கா? இப்போ என் செக்கை எடுத்துகிட்டு போய் யார் கையெழுத்து போட்டாங்கன்னாங்க, காசு தர வேண்டியதானாங்க அப்படின்னா தரமாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என் கையெழுத்தே ஒழுங்காக இல்லைன்னா தரமாட்டுக்காங்க. அது நான் முன்னாடி ஒரு மாதிரி கையெழுத்து போட்டுருப்போமா, அப்புறம் நாளாவனாக அந்த கையெழுத்துலாம் கொஞ்சம் மாறுது நம்ம கையெழுத்து. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அறிவு பெருந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் ஒரு சோசியலிசம்னு எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க மக்கள், எல்லாம் ஒன்று தாங்க, அது என்னங்க, அது எல்லாமே அன்பே சிவம், சிவமே அன்பு, அன்பே கத்தர், எல்லாமே அப்படியே போயிட வேண்டியதானங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நோ மை ஃப்ரெண்ட், அது கொஞ்சம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரியும், அது நல்லா இல்லை. அது அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆத்தென்டிக் டிசைன் இருக்குது, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கடவுள் தன்னை ஒரே ஒரு பெயரில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு என்கிற பெயரிலே அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனோட வேற எதையும் ஒப்பிட முடியாது. ஏதோ புத்தர், காந்தி, இயேசு பிறந்தது பூமியில் நமக்காக, எதற்காக? தோலா ஏழைகள் நமக்காக, அப்படி அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்க முடியாது. இல்லை, ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் பலவிதமான ரிலீஜியன் உருவாகிட்டே இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிலீஜியன் உருவாகும். இந்த மாடல் சொசைட்டி, இந்த மாடல் வேர்ல்டில் இருக்கிற ரிலீஜியன் என்னென்னா யூனிவர்சலிசம். யூனிவர்சலிசம் அப்படின்னா அவங்க என்னென்னா, இல்லை அது மதம்லாம் நமக்கு தேவையில்லைங்க, எல்லாரையும் நம்புவோம், எல்லாரும் ஏற்றுக்குவோம், எல்லாரும் இது எல்லாமே தான் அப்படிம்பாங்க. கடைசியில் என்னென்னே தெரியாமல் போகிறதுக்கான வழி அதுதான் பாருங்கள். அதனால தான் கடவுள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இயேசு தெளிவாக சொன்னார், ஐ ஆம் த வே அண்ட் ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப். பிதாவை புரிந்து கொள்ள அல்லது பிதாவை அடைய நானும் ஒரு வழி அப்படின்னு இயேசு சொல்லலை பாருங்கள். ஐ ஆம் ஒன் ஆஃப் த வே, ஒன் ஆஃப் த ஆப்ஷன். கடவுளை பல்வேறு விதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதில் ஏன்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அப்படி சொல்லலை. பல்வேறு காரியங்களில் கடவுள் தெரிகிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் முழுசாக தெரிகிற ஒரே ஒரு இடம் இயேசு என்கிற வெளிப்படுத்தப்பட்ட அவருக்குள் மாத்திரமே அவர் முழுமையாய் தெரிகிறார். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் போதிக்கிறாங்க, பல்வேறு போதனைகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஆத்தென்டிக் டீச்சிங், வாட் இஸ் த ஆத்தென்டிக் திங்ஸ்? அதிகாரப்பூர்வமானது என்னங்கிறது நமக்கு தெரியணும். இல்லைன்னா ஏமாந்து போயிடுவோம் பாருங்களேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி கிறிஸ்தவ போதகர்கள்
பிரசங்கிக்கிறத விட நிறைய நல்ல கருத்துக்களை பேசுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்தா அது ரொம்ப கவர்ச்சிகரமாக, ரொம்ப அற்புதமாலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், பிசாசு எதுக்கு எதிராக இருக்கிறான்னா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து மனிதனுக்கு என்ன செய்தாரோ அதுதான் தீர்வு. இதை மட்டும் எடுத்துட்டு வேற என்ன பண்ணாலும் பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அப்போஸ்தலர்களை பார்த்து. அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? அந்த நாமத்தை பற்றி மட்டும் பேசாத. டோன்ட் ப்ரீச் த நேம். அந்த நாமத்தை பற்றி மட்டும் சொல்லாதீங்க, வேற எதை பற்றி வேணாலும் பேசுங்க. நல்ல 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 கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள், அருமையானதெல்லாம் நிறைய பேசுங்க. ஆனால் எதை பற்றி மட்டும் பேசாதீங்க, அந்த நாமத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த நாமத்தில் தான் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேரில் தான் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பேரை சொல்லும்போது ஏதோ ஒன்று நடக்குது. அங்கே பாருங்க, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள் பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். பாருங்க, எப்போவுமே இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது கடவுளை, இந்த மாடல் வேர்ல்ட் திங்கிங் சொல்கிறேன், கடவுளை எந்த பேரில் தொழுது கொண்டான? ஒருத்தன் அல்லாங்க, ஒருத்தன் ஐயப்பாங்க, நம்ம ஏசப்பாங்க, எல்லாம் ஒன்று தானங்க, எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். எல்லாரும் ஒரு கடலில் தான் போய் என்ன பண்ணுது, சேருது. இப்போ நானே கொஞ்ச நேரம் பேசுனா நீங்களே விரும்புகிறாருவீங்க. ஆமாம், ஒரு ஆறு அப்படியே என்ன பண்ணுது, ஒரே கடலில் தான் சேருது. அதனால் வழியில் என்ன இருக்கிறது, எல்லாம் ஒரு இடத்தில் தானே வந்து சேரப்போகிறோம். ஈசன் என்கிற கடலிலே தானே நாம் கலக்க போகிறோம். ஆகையினால நீ எந்த இதிலிருந்து வந்தான்னு இப்படி தான் இருக்கும். அது அவங்க தங்களை ரொம்ப மாடலாக காட்டிக்கிறது போல இருக்கும். பட் இது மாடல் திங்கிங் கிடையாது. இது பிசாசு கொத்திட்டு போகிறதுக்கான எண்ணங்கள். கவனமாக இருக்கணும் சில காரியங்களை குறித்து. நல்ல கருத்துக்கள், நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், அது எங்கே இருந்தாலும் நல்ல கருத்துக்களை நான் ஏற்றுக்குவேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், வாட் இஸ் ஆத்தென்டிக், எது அதிகாரப்பூர்வமானது என்பது எனக்கு தெரியும். அந்த அதிகாரப்பூர்வமானது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே சிலதை கொண்டு நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் ரொம்ப பத்திரமாக இருக்கும் வாழ்க்கை, நம்பிக்கைகள் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்க ஆரம்பிக்கும். மிதமிஞ்சிய, அதாவது இயேசுவை குறித்த உங்கள் சிந்தனைகளை திருப்பக்கூடிய எதை குறித்தும் கவனமாக இருங்க இன்னைக்கு காலை வேளையில். ஏன்னா உங்களுடைய வாழ்வு, உங்கள் பலன், உங்கள் சுகம் எல்லாமே அவருக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எவ்ரிதிங் இன் ஹிம், அவருக்குள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள். அவருக்குள் கொலோசையர்ல வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவருக்குள், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க 9வது வசனம் பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள். மறுபடியும் சொல்லுங்க, அவருக்குள். எல்லாம் சொல்லுங்க, இன் ஹிம். இன் ஹிம், இயேசுவுக்குள். ஆமென். இன் கிரைஸ்ட், இன் ஹிம்.
இதெல்லாம் யூஸ் பண்ணாலே சில இதெல்லாம் அப்படியே டிஸப்பியர் ஆகும். தேவையில்லாத அன்வான்ட் திங் இன் ஹிம். நான் அவருக்குள், அவருங்கும் போது எல்லாமே கனெக்ட் ஆகும். எப்போவுமே பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆத்தென்டிக் பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது. அது போட்ட உடனே என்ன ஆகுது, இதாகுது. சில நெட்வொர்க் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர் அல்லது குறிப்பிட்ட இது போட்ட உடனே அதெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக் வேர்ல்டில் இது நமக்கு எளிமையாக புரியும். அது மாதிரி தான் உங்கள் மொபைலே வச்சுக்கோங்களேன், ஒரு ஆத்தென்டிக்ஸ் இது வச்சுருக்கீங்க. இப்படி போட்டால் ஓப்பன் ஆகுது. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே எப்படி, அது போட்ட உடனே டப்புன்னு எப்படி திறக்குது, அது மாதிரி தான் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது முழு பிரபஞ்சத்திலேயே ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக நடக்கிறது என்பதை காலையில் புரிஞ்சுக்கோம். ஆமென். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு காலையில் வேற ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்படி பேசிக்கிட்டே பல கோடி உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும். இப்படி பேசிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையில் சுகம் வர ஆரம்பிக்கும். இப்படி பேசிக்கிட்டே அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ என்ன கேள்வினா, இந்த ஆத்தென்டிக்கு மாற்றா எப்போவுமே ஒன்று வரும். அதாவது ஒரிஜினலுக்கு மாற்றா என்ன வரும், டூப்ளிகேட். அதுவும் சில கவரிங் நகரங்களை பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட நல்லா இருக்குது. அவங்க பண்ணியிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குது, தங்கம் போட்டிருப்போம், டல்லாக தெரியும். இது எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே பார்த்தா அப்படியே மின்னுது. ஆமாம், அதனால தான் சொல்லியிருக்காங்க, மின்னுவதெல்லாம் பொன் அல்ல. சும்மா அப்படி பார்த்து இது பண்ணிக்காத. அது ஒரு தண்ணி படுற வரைக்கும், தண்ணி பட்டவுடனே என்ன ஆயிரும், அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள், மாற்றங்கள் பொதுவாக ஜனங்க வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? நடக்குதா இல்லையா? ஒரு மரத்தை சுற்றி வந்தங்க, அப்புறம் தாங்க எனக்கு பிள்ளையே பிறந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, வெயிட் குறைஞ்சதுனால பிறந்துட்டு சும்மா சொன்னேன். இல்லை, அதை இப்படி உருண்டுக்கிட்டே வந்தங்க, எனக்கு ஒன்று நடந்துடுச்சுங்க. அப்படி ரொம்ப தூரம் நடந்து போனங்க, நடக்காததெல்லாம் நடந்துடுச்சுங்க. இருக்கா இல்லையா? என்னங்க, வேளாங்கண்ணிக்கு அப்படியே போனேன். வேளாங்கண்ணி மாதா, உனக்கு மெழுகுத்திரி வாங்கி தந்துருந்தேன், ஏன்னா மாதா இருட்டில் இருக்கு. போனேன், நடந்தது. எப்படியாவது மொட்டையை போட்டுருந்தேன். கிறிஸ்தவத்திலையும் இருக்குது, எல்லா ரிலீஜன்லையும் இருக்குது. பாருங்கள், நான் இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், என்னை பொறுத்தளவுக்கு மூணுமே மதம் தான். நான் இந்த 3 மதத்தை பற்றி பேசலை, இந்த மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிற இயேசுவை பற்றி பேசியிருக்கிறேன். ஐ ப்ரீச் கிரைஸ்ட், நாட் கிறிஸ்டியானிட்டி, நாட் கிறிஸ்டியன் ரிலீஜியன். ஆமென். இன்னைக்கு காலையில் கிறிஸ்தவ மதத்துக்கு நான் வக்காலத்து வாங்குற ஆள் கிடையாது, கிறிஸ்தவ மதத்தை பற்றி நான் பேசுகிற ஆள் கிடையாது. ஐ ப்ரீச் கிரைஸ்ட். பவுல் சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நாங்கள் தீர்மானித்தோம் அப்படிங்கிறாரு. வேற எதையெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை. we preach always the Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஆத்தென்டிக்கு எதிராக அல்லது சரியான விஷயத்துக்கு எதிராக எப்போவுமே ஒரு போலியான விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மோசே கோள்களை போட்ட போது என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. நடக்கலையா? நடந்துச்சு. அதே மாதிரி அந்த எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் போட்ட போது என்ன நடந்தது. அவங்களும் சில மிரக்கிள் பண்ணாங்க. இவரும் ஒரு மிரக்கிளே பண்ணுறார். ஆனால் இவர் கையில் ஒரு கோல் இருக்குது, ஆத்தென்டிக், அதிகாரப்பூர்வமானது. சில காரியங்கள் உலகத்தில் நடக்குதானா? நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இப்போ நான் நிறைய சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது வேற மாதிரி நடக்குது. பொதுவாக இப்போ சொல்கிறவங்க புரியுற மாதிரி சொல்கிறேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு எந்த நன்மையும் செய்கிறது இல்லை. இது எத்தனை பேர் நம்புறீங்க?
பொதுவாக சிலது நடக்குதானா? கண்டிப்பாக நடக்குது. பாருங்க, பிலீஃப் கிவ்ஸ் ரிலீஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையிலேயே சிலவைகள் நடக்கிறது. அதாவது நடக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க. நேச்சுரலாகவே சிலது நடக்கும். நம்ம உடம்புல அடிபட்டுட்டுன்னு வைங்களேன், ஆறுகிற தன்மையை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயற்கையாகவே உள்ள வச்சிருக்கிறார். அதுவே ரொம்ப அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சுன்னா நாம் எங்கே போயிடுறோம்? அன்கான்சியஸாக போயிடுறோம். ஏன்? அந்த பெயின் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்கான்சியஸாக என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அந்த வலி நமக்கு தெரிய மாட்டுக்கு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து திருப்பி கான்சியஸ்க்கு என்ன பண்ணுறோம்? வர்றோம். அப்போ இயல்பாகவே அல்லது இயற்கையிலேயே சில விஷயம் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. கிளாக் மாதிரி சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறைகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுழற்சி அல்லது இயற்கை என்கிற ரீதியில் சில விஷயம் நடக்குது. ஆனால் இயற்கை இறைவன் அல்ல. நேச்சர் இஸ் நாட் காட், காட் இஸ் அ காட். ஆமென். ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நேச்சர் இஸ் காட். அப்புறம் சுனாமி தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்லிடுறான்? கடவுள் என்ன தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு. நேச்சர் இஸ் நாட் காட். படைப்பு கடவுள் அல்ல, படைப்புகளை படைத்தவர் தான் கடவுள். ஆமென். இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, there is no God, universal is God. கடவுள்னு ஒரு பர்சன் கிடையாதுங்க, கடவுள்னு ஒரு நபர் கிடையாது. அப்படி ஒரு ஆளாக நீங்கள் பார்க்க முடியாது. அவர் அப்படி சும்மா நம்ம கற்பனைக்காக அப்படி வச்சுக்கிறோம். ஆனால் நிஜமாக அப்படி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி எல்லாமே கலந்து தான் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருப்பான். தூணுக்குள்ளேயும் இருப்பான், இந்த சேருக்குள்ளேயும் இருப்பான், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருப்பான். இப்படி ஒரு போதனை வந்துகிட்டே இருக்கு. இது மக்கள் காதில் தினமும் விழுது. அப்போ எப்படி நடக்குதுன்னா, கடவுள் ரொம்ப நல்லவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரிசிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறாரு? சூரியனை உதிக்க வைக்கிறாரு. பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். இயற்கையில் நடந்தாலும் எதுவும் இயற்கையாக நடக்கலை. எல்லாம் சொல்லுங்கள், இயற்கையில் நடந்தாலும் எதுவும் இயற்கையாக நடக்கலை. என்ன பால் ப்ரீச்சிங் பாருங்கள். பால் எபேசு பட்டணத்தில் பிரசங்கிக்கிறதை அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு சில காரியத்தை சொல்கிறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் 17 எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல அதாவது ஒரு காமன் பீப்புள் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு தெளிவு உண்டாக்கும் விதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான பிரசங்கத்தை அவர் செய்கிறார். இதை நாமளும் புரிஞ்சுக்கணும். புதிதாக கேட்கிறவர்களும் இதை என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 17வது அதிகாரம் 22 பாருங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவே நின்று, அத்னேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பாருங்க, அந்த அத்னேர் பட்டணத்தின் மக்களை குறித்து பவுல் கிண்டல் அடிக்கலை, கேலி பண்ணலை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப பக்தியான மக்கள். இப்போ நம்ம இந்திய தேசத்தின் மக்களை நம்ம எப்படி சொல்லலாம்? இவங்கள மாதிரி பக்தியான மக்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் பொதுவாக நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பக்தி ஆன மக்கள். அது சில மதங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ இஸ்லாமத்தில் பார்த்திங்கன்னா 3 பேரையும் தொழுவார்கள். சிலர் பாருங்கள், ஒவ்வொரு கிழமையிலையும் சில வழிபாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். பக்தி இருக்குது. ஏன்னா பக்தி ஏன் இருக்குது? கடவுள் தேவை, கடவுளின் உதவி தேவை. நாம் ஏதோ ஒன்றும் பண்ணிட முடியாது, நமக்கு ஒருத்தர் தேவைங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அவர் யார், என்ன, அவர் விலாசம் என்ன, அவர் அட்ரஸ் என்ன, ஹூ இஸ் ரியலி ஆத்தென்டிக் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவரவர்களுக்கு தெரிந்த விதத்திலே அவரவர்கள் பக்தி என்ன பண்ணுறாங்க? செலுத்தி கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தேசத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம். எந்த அளவுக்கு பக்தினா, சில நேரம்
நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பக்தியா அப்படின்ட்டு. எல்லாத்துலேயும் அந்த பக்தியை வெளிப்படுத்தும்படியாக மக்கள் பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். சில நேரம் அதை குறித்து கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். உடம்புல எங்கே குத்துனாலும் குத்திக்கிறாங்க. எதுக்கு? பக்தி. பாருங்க, நம்ம இப்பவும் நம்ம யாரையும் கிண்டல் பண்ணவே இல்லை. பவுல் யாரையும் கிண்டல் பண்ணவே இல்லை. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். உங்கள் பக்தி பரவசமாக தான் இருக்கிறீங்க எல்லாரும், அப்படி தான் சொல்கிறார். எல்லாரையும் பார்க்கும்போது அப்படி தான் சொல்கிறார், அப்படி தான் பேசுகிறார். பாருங்களேன், நான் மும்பையில் இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த பசுவையெல்லாம் அவ்வளோ வணக்கத்துக்குரிய காரியமாக அவர்கள் பார்ப்பார்கள். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பசு இருக்கும். அப்போ புல்லுக்கட்டுலாம் சின்ன சின்னதாக கட்டி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. 10 ரூபா கொடுத்து அந்த புல்லுக்கட்டு வாங்கி இந்த மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவன் சாப்பிடுவான். அவன் மாட்டுக்கே 10 ரூபாய்க்கு புல்லை வாங்கி அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்புறம் அதனுடைய கோமியம் அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்தியான காரியமாக குடிக்கிறாங்க. இது எதையுமே நம்ம கிண்டலாகவே பார்க்கல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது போல தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன நம்பிக்கையை பேசினாலும் நம்ம ஊரில் கேட்பாங்க. பாருங்களேன், போன வாரம் ஒரு மூவி, பழைய மூவி, போன வாரம் நீ பார்த்து, உங்கள் அம்மாவுக்கு சோகமாகணும்னா நீ பிச்சை எடு, 40 நாள் பிச்சை எடுத்தனா உன் அம்மாவுக்கு சரியாயிரும். அது எனிதிங். இந்த பேஸில் தான் மக்கள் என்ன ஆகுறாங்க, வளர. ஏன்னா மனுஷனுக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணணும், கடவுளை பிரியப்படுத்தும்படியாக ஏதாவது செய்யணும், செஞ்சால் எனக்கு ஏதாவது கிடைக்கும். என்ன சொன்னாலும் செய்கிறேங்க. நடந்து போனால் நடந்து போகிறேன், முங்கணுன்னா முங்குடுறேன், அடிக்கணும்னா அடிச்சிடுறேன், குத்தணுன்னா குத்திடுறேன், தீக்குள்ளே இறங்கினாலும் இறங்கிடுறேன். இந்த மாதிரி ஜனங்கள் வேறு எங்கேயாவது உண்டா? இவ்வளோ பக்தியான மக்கள் நம்ம மக்கள். ஸோ இதில் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அது எதுக்கு நேராக நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது. பாருங்களேன், கவனிங்க. நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். பால் பாருங்க, சும்மா பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கியார், ஏதோ ஆந்தி வேலை ஏதாவது வர்றதை அடிச்சு விட்ற ஒரு ஆள் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய கோயிலுக்குள்ளே போயிட்டார். அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எங்கே தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்களோ அந்த கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, பவுல் போயிட்டார். போய் என்ன பண்ணுறாரு பாருங்க, உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது, பார்த்தபோது. எப்படிங்க? சும்மா பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? கவனித்து பார்க்குறாரு. கவனித்து பார்த்துட்டு அங்கே பாருங்க, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படின்னா என்ன? எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அவனுக்கு என்ன எண்ணம்னா, பல்வேறு கடவுளை அவன் கும்பிடுறான். நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளையும் சேர்த்துக்கோங்கன்னா யாரும் எதிர்ப்பே காட்ட மாட்டாங்க. குஷ்புவே சேர்த்த ஆட்கள் அல்ல, குஷ்புக்கும் கோயில் கட்டிடும். பாருங்க, இவர் கிண்டல் பண்ணுறாரா? இல்லை கிண்டலாம் பண்ணல. எல்லாம் என்ன சொன்னாலும் கட்டிடுவோம். அப்புறம் லேட்டஸ்ட்டாக யாருக்கும் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல, எதனாலும் கூப்பிட்டுருவோம். ஒரு சின்ன பையன் இப்போ வந்திருக்கானா, அவன் சொல்கிறதெல்லாம் இப்போ நடக்குதானா, அந்த பையனையும் போய் கூப்பிட்ருவாங்க. ஏதோ ஒரு புதிய சித்தர் ஒருவர் வந்திருக்கிறார் போல். இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு காரியம். பாருங்கள், எதையும் எல்லாத்துக்கும் சில பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்கும் அப்படிங்கிற மாதிரி, அதையும் ஒரு 4 பேர் வாங்குறதுக்கு இருப்பாங்க பாருங்களேன். அது மாதிரி நம்ம இதில் எப்படின்னா, என்ன சொன்னாலும் இப்படி ஒன்று பண்ணால் அப்படி ஒன்று வந்துடுங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த கலராக மீன்லாம் வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும்னா மீன்லாம் நல்லா வியாபாரம் ஆரம்பிச்சிடும். பச்சை கலர் சேரீயை உங்கள் சகோதரிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செழிப்பாயிருவீங்க. எவனாவது ஒருத்தன் சேரீ ஸ்டாக் ரொம்ப இருக்கும், கிளப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், சகோதரிகள் பூரா நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு வாங்கித்தா, எனக்காண்டி நான் கேட்கல, உனக்காண்டி தான் கேட்கேன்,
பச்சை கலர் சேரியை வாங்கித்தா, எல்லாமே வேலை செய்யும் பாருங்க நம்ம ஊரில் என்னன்னாலும். அதனால தானே எல்லாமே இருக்குது, எல்லா வியாபாரமும் நடக்கிற ஊரில் நம்ம வாஸ்து சாஸ்து எல்லாமே. அது வந்து இப்படி அப்படின்னா ரைட், ஓகே சார் மாற்றிடுறேன் சார், என்னன்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் நீ போட்டேன்னா ரைட்டு போட்டுருவோம் சார். எவனும் என் தலையில் கல்லை போடாமல் இருந்தா சரி, நான் எந்த கல்லுனாலும் போடுறதுக்கு தயார். அவ்வளோதான், இவ்வளோதாங்க. என்னதான் பெரிய ஆடி பீடி வாங்கினாலும் அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தொங்க விட்டா தான், இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஓடாத வண்டி இந்த எலுமிச்சம்பழத்துலையாடா. ஆள் எவ்வளோ உயரமாக எவ்வளோ கட்டுமஸ்தாக இருந்தாலும் கையில் ஒரு கயிறை கட்டினா என்ன ஒரு நம்பிக்கை. எஸ், நான் வந்து எதையுமே குறைவாகவே சொல்ல, கரெக்டாக தெரிஞ்சுக்கோ. நீ காலையில் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன் இருக்குதுன்னா எதையாவது ஒன்று பிடிக்கணும். ஏன்னா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, தண்ணி இழுத்துட்டு போகுது, கையில் என்ன கிடைக்கோ அதை பிடிச்சிக்கிடணும்னு தான் தோணும் இல்லையா? அப்புறம் தான் பார்த்தா ஒரு பாம்பை பிடிச்சிட்டு இருந்துருக்குறான் ஒருத்தன். பாம்பாக இருந்தானே எதாக இருந்தானே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணணும், பிடிச்சி வெளியில் வரணும். மக்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளில் தான் அவங்க இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலையும் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை பற்றியே இல்லை, எல்லா மதங்கள்லேயுமே இதுதான் இருக்குது. கிறிஸ்தவத்துலேயும் ஏன் வாரம் வாரம் இப்போ நம்ம வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, ஏசி எல்லாமே செஞ்சுட்டாருன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்கான். இவர் சாமியார் மாதிரி இல்லையே. சாமியார்னா என்ன பண்ணணும், வாரம் வாரம் ஏதாவது புதுசாக சொல்லணும். ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காரு. ஏதாவது அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு 4-5 சொன்னால் நல்லாயிருக்கும், நானும் ஏதாவது செய்வோம் இல்லையா? இப்போ வந்து அப்படியே கத்தரை உயர்த்த சொல்கிறீங்க, ஆராதிக்க சொல்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்கிங்க, திருப்தியாகவே இல்லையே. ஏதாவது சொல்லுங்கள், நான் செய்கிறேன், சொல்லுங்கள் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ இது எல்லா ரிலீஜியன்லையும் இருக்கிற ஒரு காரியம். என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலையில், வாட் இஸ் ஆத்தென்டிக், எது அதிகாரப்பூர்வமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், எது சரியானதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆத்தென்டிக் டிசைனுக்கு மாற்றாக பல்வேறு போலியான காரியங்கள் உங்களை சுற்றிலும் எப்போதுமே நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு காலத்துலேயும் அது வேறு மாதிரி இருந்திருக்குது, நம்ம காலத்துலேயும் அது நிறைய வந்திருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். பாருங்கள், கவனிக்கலாம். அங்கே பாருங்கள், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அப்படின்னா இவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையும் கும்பிட்டுட்டான். உன் தாத்தாவையும் கும்பிட்டாதான்ப்பா நல்லாயிருக்கும், தாத்தாவுக்கு ஒரு போட்டா வை. தாத்தாவை மட்டும் இல்லை, தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் நீ கும்பிடணும். ஆமாம், கும்பிட்டுருவோம். இப்படி எல்லாத்தையுமே கடவுளாக்கியாச்சு, எல்லாத்தையுமே கும்பிட ஆரம்பிச்சாச்சு, அம்புட்டும் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், 30 முக்கோடி தேவர்கள் அப்படிங்கிறோம். தேவர்கள்லாம் என்னது, தேவர்கள்லாம் ஜாதி பேர் நினச்சிக்காதீங்க. 30 முக்கோடி தேவர்கள்னா காட், கடவுளை சொல்கிற வார்த்தை இல்லையா? பைபிள்லேயே போட்டிருக்குது, நீங்கள் தேவர்கள் அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் சொல்கிறார், நான் அது இல்லைங்க அப்படிங்க. நெல்வேலியில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுமோ? அது இல்லைங்க, தேவர்கள்னால் காட், யூ ஆர் காட்ஸ் அப்படிங்கிறாரு. ஆமேன். சரி, இப்போ கவனிப்போம். எல்லாத்தையும் கும்பிட்டுட்டான். சரி, இப்போ இவ்வளோத்தையும் கும்பிட்டானே, ஓகே, எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டு, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, தெளிவு வந்துடுச்சின்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தா வரல. இடையில ஒரு நாள் அவனுக்கு டவுட் வருது. சரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பிட்டுட்டோம், ஆனால் நம்ம கும்பிடாத ஒன்று கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, ஆனால் நம்ம லிஸ்ட்டில் இல்லாதது சாமியாக இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பிளாங்க் செக் மாதிரி பிளேனாக போடுற மாதிரி எதுவுமே நிரப்பாமல் ஒன்று வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், அறியப்படாத தேவனுக்கு,
அப்படின்னு ஒரு பலிபீடம் வச்சுட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி நீ யாருன்னு எனக்கு தெரியல, உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உனக்கும் ஒரு இடம் கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டேன், ஆனால் நான் கும்பிடாத ஒன்று கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுறது? மிஸ் ஆயிடுச்சுன்னா கடவுள் நாளைக்கு வந்துட்டு என்ன நீ கும்பிடலடா அப்படின்ட்டு இருந்தா எதுக்கு வம்பு? சாமி விஷயத்துக்குல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ யோசிச்சிருக்கான் பாருங்க. யோசித்து ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். இது எந்த சாமிக்கிடானா? இது எந்த சாமின்னு தெரில, நம்ம லிஸ்ட்டில் ஒரு சாமி இல்லாமல் இருந்தா அந்த சாமிக்கிடா அப்படின்னு கட்டினான் பாருங்க. பவுலுக்கு பிரசங்கத்துக்கான பாயிண்டே அங்கே தான் கிடச்சிச்சு. அறியப்படாத அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். ஆமென். அறியப்படாத அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். அங்கே பாருங்க, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏங்க, ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு கோயில்களுக்குள்ள பவுல் போயிருக்கிறார். முதல்ல அந்த மாதிரி கோயிலுக்குள்ள நம்ம பிரசங்கியார்கள் போகவே மாட்டாங்க. அப்படி யாராவது போனால் கூட என்ன யோசிப்போம்? நெல்லையப்பர் கோயிலில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றோம். ஆரம்ப நாட்களில் நமக்கு இந்த பயத்தை சொல்லியே வளர்ப்பாங்க இல்லையா? பார்த்து போல அந்த தெருவில் பிடிச்சிக்கிடும். இப்போ அந்த நம்ம நண்பர்கள் யாராவது ஆசையாக வந்து பிரசாதம் கொடுத்தா கூட நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? ஹலோ எடுத்துடாத, அப்புறம் உள்ளே வந்துடும், பார்த்துக்கோ. அவனுக்கு கம்யூனியனில் கூட இவ்வளோ நம்பிக்கை இருக்காது. ஆக்சுவலி அதான் கம்யூனியனே. இதை எடுத்தா உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் கம்யூனியன். அதை கூட அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. சும்மா கம்யூனியன் கொடுத்துதாங்கன்னா மடக்குன்னு குடிச்சிட்டு சடக்குன்னு போயிட்டே இருப்பார். அவர் ஒரு நாளும் கம்யூனியனை கொடுத்து அப்படி யோசித்ததே கிடையாது. கம்யூனியன்லாம் சும்மாலடா, எடுத்தா இயேசுவே உள்ளே வந்துடுவார்ல, அவர் ரத்தம் அவர் சரீரம், அப்புறம் தான் உனக்கு இயேசு பிடிச்சிரும் இன்னில இருந்து அப்படின்னு இந்த காரியத்தை குறித்து கூட அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்காது. ஆனால் இதை குறித்து கரெக்டாக யோசிப்பாங்க. பார்த்து நிறைய பேர்லாம் இருக்குது பாவம், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லலை. அது பிடிச்சிரும், இது பிடிச்சிரும், இதாயிரும், பார்த்துக்கோ வேண்டாம். அவன் வந்து சும்மா அவனுடைய நண்பன் அல்லது சகோதரன்னு ஆசையாக கொண்டு வந்து என்ன பண்ணுறான், கொடுக்குறான், அவ்வளோதான் விஷயம். இப்போ சில பேர் அப்போ அதெல்லாம் சாப்பிட்லாமா பிரதர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தன் வந்து இதை சாப்பிட்டேன்னா உனக்கு அருள் கிடைக்கும், இதை சாப்பிட்டேன்னா உனக்கு நல்லது நடக்கும்னு அதை ஒரு நம்பிக்கையின் விஷயமாக மாற்றி என்னிடத்தில் கொடுப்பான் என்றால், அது உங்களிடத்தில் கொடுப்பான் என்றால் அதை ஒரு நாள் என்ன பண்ண வேண்டியதில்லை, சாப்பிட வேண்டியதே இல்லை. ஆனால் நம்பிக்கையே அதில் கலக்கலை, நட்பு மட்டும்தான் கலந்துருக்குன்னா ஸ்தோத்திரம்னு நல்லா சாப்பிட்லாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் நம்ம அதான் இது அதுக்குள்ளே ஒரு பிலீஃபை கொண்டு வந்தால் எனக்கு ஏற்கனவே ஆத்தென்டிக் தெரியும், எனக்கு இந்த சைடு ட்ராக்லேருந்து எனக்கு வேண்டாம், நீ அது உன் நம்பிக்கை. ஆனால் நண்பனாக நீ கொடுத்தன்னா, சகோதரனாக நீ எனக்கு கொடுத்தன்னா, என் வீட்டில் பண்ணியிருக்கேன்டா, உன்கிட்ட தராமல் நான் எப்படி சாப்பிட, அப்படி கொடுத்தன்னா பானையோடு கொண்டு வா, முழு பானையோடு இங்கே கொண்டு வந்துரு, மீதி இருந்தால் உனக்கு நான் தாரேன், சாப்பிட்டு பாருங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. சிலலாம் பாயாசம்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆளுகள் பாருங்கள், இதை புரிஞ்சிக்கவே இல்லை. இது இவ்வளோதான், அதில் இருக்கிற மேட்ரு வந்து வேற ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, அது வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் புசிக்கலாமா அப்படின்ட்டு. போய் அரிசி கடையில் பாருங்கள், காலையில் பத்தியை கொளுத்தி ஆட்டிட்டு தான் குத்திட்டு தான் உங்களுக்கு அரிசியை அளக்கான். சோறே திங்கக்கூடாது நாளை காலையில் இருந்து பார்த்துக்கணும். நெல் அறுக்கும் போது பாருங்க, சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் அறுக்கிறான், இன்னுமே சோத்துல கையே வைக்கக்கூடாது. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹலால் செய்யப்பட்ட உணவு தான். அப்புறம் எந்த சோறை திம்பிங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே பண்ண முடியாது, உடுத்த முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆற்றுல போய் குளிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பூஜையும் ஆற்றுல தான் பண்ணியிருக்காங்க.
ஹலோ, நம்ம ஆற்று தண்ணி குடிக்கக்கூடாது. ஆற்றுல குளிக்கிறத யாரையாவது பார்த்தேன், புரியுதுங்களா? அம்புட்டு நம்பிக்கை பூஜைகள் எல்லாம் இங்கே தான் செய்யப்படுது. அந்த தண்ணி தான் எங்கே வருது? வீட்டுக்கு வருது. ஆற்று தண்ணி, நம்ம தாமிரபரணி தண்ணியே பிரதர் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சும்மா ஏதோ ஒரு இதே யோசிக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரமாட்டேங்குது. இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு பாருங்க சாப்பிட்லான்ட்டாரு அப்படின்னு. சாப்பிட்லான்னு என்ன சொன்னான்னு கரெக்டாக சொல்லணும், சரியா? எனக்கு நீ தருவது நட்பினாலா நம்பிக்கையினாலா? நம்பிக்கைனா அதை நீயே வச்சுக்கோ, எனக்கு சிறந்த நம்பிக்கை இருக்கிறது. நட்புனா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்ன ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. ஆமேன். பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதனால வேதத்திலே போட்டிருக்குது, கடையில் வாங்கி சாப்பிட்ற எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, ஐயமா நினைக்காதீங்க. ஐயர் கடையில் தான் நல்லாயிருக்கும், அதனால் ஐயம் கொள்ளாதீர்கள். ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டெம்பிளுக்குள்ளே போயிட்டார். அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள், கலை நயங்கள். அதுக்கு நம்ம எதிராக இல்லை, அவ்வளோ கற்பனைகள், அவ்வளோ சிந்தனைகள் எல்லாமே. பவுல் அதுக்குள்ளே போயிருக்கிறார். இந்த பவுலை நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த பவுலை நம்ம சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்க. இன்று முதல் இந்த பவுல் சபையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார். இந்த பவுல் என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சியே பண்ணுறாரு. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்க்குறாரு, அறியப்படாத தேவனுக்குன்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்குது. பாயிண்ட் கிடச்சிருச்சு அவருக்கு. அப்போ இவனுக்கு இன்னும் உறுதியாக யார் தேவன்னு தெரில, யார் கடவுள்னே உறுதியாக தெரில. காற்றடிச்சா, பலமாக காற்றடிச்சா காற்றை கும்பிட்டுரு, காற்று கருப்பு எல்லாமே கடவுள். மழை பெய்தா மழையை கும்பிட்டுரு, சூரியன் ரொம்ப பெருசாக தெரியுது அதையும் கும்பிட்டுருவோம், எல்லாத்தையும் கும்பிட்டுருவோம், எதையுமே விட்டு வைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே மனுஷனுடைய ஒரு தவிப்பு தான். அவனுக்கு வந்து எதுன்னே தெரிலங்க, கும்பிட்டுருவோம் யாதுக்கும். இவரை மட்டும் நீ கும்பிடலன்னா அப்படின்னு சொல்லி பாருங்கள், நாளைக்கே போய் கும்பிடுவாங்க. அதனால தான் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அத்தி வரதர்னு ஒருத்தர் வந்தாலும், அது யாருங்க அவர், பரவாயில்ல அவரே ஒரு கும்பிட்டுருங்க. எத்தனை பேரை மிதிச்சு கீழே போட்டுனாலும் அத்தி வரதரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாம் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பாருங்க, மனுஷன் வந்து வெறும் மாம்சம் கிடையாது, அவனுக்குள் தேவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயல்பாகவே தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் சும்மா நீ கடவுளை தேடலன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் கடவுளை தான் தேடிட்டு இருக்கிறான், ஆனால் கடவுளை தேடுறேன்னு தெரியாமலே தேடிட்டு இருக்கான். இதுக்கு தான் நீங்கள் கை தட்டியிருக்கணும், உங்களுக்கு புரிஞ்சிருந்தா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாரும் கடவுளை தான் தேடுறாங்க. கடவுளை தேடுறோன்னு தெரியாமலே தேடுறாங்க. ஒழுங்கான விஷயம். நீங்கள் எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே கடவுளை தான் தேடுறீங்க. ஆனால் நான் தேடுகிறது கடவுள் அப்படின்னு எனக்கு தெரியாது, அல்லது நான் தேடுகிறது அவரிடம் இருக்குன்னு தெரியாமலே தேடிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம். சந்தோஷத்தை தேடி போகிறீங்க, கடைசியில் தான் தெரியும் அவர்தான் அந்த சந்தோஷம் அப்படின்ட்டு. செழிப்புன்னு போவீங்க, என்ன இவ்வளோ செழிப்புக்கு அப்புறம் ஒரே சலிப்பாக இருக்குது, அப்புறம் தான் தெரியும் அவரே செழிப்பு அப்படின்ட்டு. எதையும் அறகுறையாக இல்லை, எதையும் முழுமையாக தேடுற ஒருத்தன் கடைசியில் இந்த ஆத்தென்டிக் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுவான். அதனால தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கடவுளை நம்புகிறவங்களா இருந்தாங்க. இவனுக்கு தான் இந்த அறகுறை படிச்சுக்கிட்டு தான் கடவுள் எங்கே, கடவுள் எப்படிமா அப்படின்னா என்னென்னு மண்டையில் ஒன்றுமே ஏறலைன்னு அர்த்தம். அவனுக்கு ஒன்றும் விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கலாம், சார் ஐசக் நியூட்டனாக இருக்கலாம். ஐசக் நியூட்டன் வந்து நீங்கள் போய் கூகுளில் நான் சொல்கிறதெல்லாம் அப்படி இருக்கான்னு பாருங்கள், சரியா? சார் ஐசக் நியூட்டன் வந்து இந்த அறிவியலை குறித்து அவர் எழுதின எழுத்துக்களை விட இறையியலை குறித்து அவர் எழுதின எழுத்துக்கள் அதிகம் என்பதுதான் பதிவாக இருக்கிறது. அப்போ அவங்க எல்லாருமே அதை நம்புறவங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு எல்லை தாண்டி போகும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள்,
இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது, இதனுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது, இதனுடைய ஒழுங்கு, இதனுடைய கிரமம், இதனுடைய டிசிப்ளின்ஸ், இதனுடைய லாஸ், பிரின்சிபிள்ஸ், இதெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு தெரிகிறது, இவ்வளவு நேர்த்தியாக ஒரு படைப்பாளி இல்லாமல் இந்த படைப்பு வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத மிக ஆழமாக அவர்கள் அறிந்து அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ எல்லா தேடலும் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த தேடல் உண்மையான கடவுளிடத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கவனிங்க, தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ பவுலுக்கு ஒரு நல்ல பிரசங்க பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்போனா அவர் யாருன்னே தெரியல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தினந்தோறும் கும்பிடுறீங்க, தினந்தோறும் ஆராதிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு உறுதியாக இல்லைல்ல, யார் ஆத்தன்டிக்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களோட பக்தி இருக்குது, ஆனால் நான் அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். கவனிங்க, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், who is God, who is authentic, உண்மையிலே கடவுள்னா யாரு, கடவுள்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத ஒரு கூட்ட மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். பாருங்க எப்படி பேசுறாரு. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. கோயிலே உடைச்சிட்டார். போங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வானத்திற்கும் பூமிக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறபடினால் அவர் எங்கு வாசம் பண்றது இல்லை. அதாவது கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்றது இல்லை. பவுல் பிரசங்கம் பண்ணது என்னன்னா, முதல் பிரசங்கம் பாயிண்ட் இப்போ கவனிச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோ, அத்தனையரே நல்லா கேட்டுக்கோ, சாமி கோயிலுக்குள்ள இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. என்னது கிணத்தை காணுமா? இது உங்க பைபிள்ல இருக்கு, இது உங்க பைபிள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த சாமி கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை. சாமி கோயிலில் இல்லை. ஐயோ நாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் உட்காந்து ஐயோ நான் என்ன செய்வேன் நாதா. இந்த பழைய படத்து ஹீரோயின்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சாமி கோயில்ல இல்லையா, கையில் செய்யப்பட்ட கோயிலில் இல்லையா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாமியை காணும். காலையில் சர்ச்சுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், கோயிலில் சாமி இல்லைன்ட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனல் தாட் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு மிகப்பெரிய உலகளாவிய சண்டைகளுக்கு முடிவு வந்துடும். இன்னைக்கு உலகளாவிய சண்டை அல்லது இந்திய நாட்டு சண்டை ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் சாமி கோயில் இங்கே தான் இருந்தது. பாலஸ்தீனத்தில் நடக்கிற சண்டை எதுக்கு? இங்கே தான்யா, இங்கே தான். பாபர் மசூதி, ராமர் கோயில் சண்டை எதுக்கு? அங்கே தான் இருந்தது. அல்லாஹ் தான் இருந்தார், இல்லை ராமர் தான் இருந்தார். அல்லாஹ் தான் இருந்தார், ராமர் தான் இருந்தார். அதே தான் எருசலேமில் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் அதுக்காக தான் சண்டை. சண்டையே சாமி பேரில் தான் நடக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் சில பேர்லாம் இந்த கடவுளுக்கு எதிரான சிந்தனை, கடவுளுக்கு எதிரான கொள்கைகள் இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, இவன் சாமி பேரை வச்சே சண்டை போட்டதுனால நிறைய பேர் எழும்புனாங்க. பல புரட்சியாளர்கள் முதல்ல இந்த சாமியை ஒழிச்சு கட்டுவோம், அப்போ தான் எல்லாம் கரெக்டாக வரும். கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு
எழுதுன்ட்டாரு பெரியார். ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம் ஆத்தென்டிக் தெரியலை. இப்போ ஒரு விதத்தில் பார்த்தா அன்னைக்கு பாருங்க, அப்போ என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, நம்ம இந்த ரியல் ஆத்தென்டிக்கான விஷயத்தை இந்த உலகத்துக்கு காட்டாததுனால தான் மக்கள் எதையோ நம்பி யார் யார் பின்னாடியோ போயிட்டு இருக்காங்க. என்னைக்கு முழு வேதத்தின் மகத்துவத்தை நம்ம உரிச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு முழு உலகமும் வந்து அதை அமர்ந்து கேட்கிற நாட்கள் நம்ம நாட்கள்லேயே அது வருகிறதே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஏன்னா இந்த வேதத்தில் இருக்கிற காஸ்பல், இந்த வேதத்தில் இருக்கிற சுவிசேஷம் எந்த மதத்திலையும் இல்லாத, எந்த தலைவர்களும் சொல்லாத உயர்தரமான ஒரு காரியத்தை தேவன் இங்கே உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அது முதல்ல சபையில் இருக்கிறவங்களுக்கே புரியாததுனால வெளியில் உள்ளவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நம்ம அந்த பொதுவான வார்த்தைகளை அநேக நேரத்தில் பயன்படுத்துகிறோம், பொதுவான சில காரியங்களை எடுத்து பேசுகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் புரியணுமே. சில நேரம் இது என்ன இப்படி பேசுகிறாரு, ரொம்ப லோக்கலாலாம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆமாம், என்ன பண்ணுறது, குதிரை மேலே வந்தால் ஓடிடுறான். அதனால தான் இயேசு கழுதை மேலே வந்தார், சமாதானத்தின் ராஜா. ஆமென், லோக்கல் கிங். அப்போ புரியுதா? முதல் பாயிண்ட், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், த கிரியேட்டர் காட். எல்லாத்தையும் படைச்ச அந்த கிரியேட்டர், அந்த தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் யாராக இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறார். சொல்லப்போனால் கடவுள் கோயிலுக்குள்ளே ஏன் இருக்க முடியாதுன்னா, அவர் கோயில்களை விட பெரியவர். அவர் கோயில்களை விட பெரியவர். நீங்க வானளாவிய கோபுரத்தை கட்டினாலும் அவரை உள்ளடக்க முடியாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, மிகப்பெரிய ஆலயத்தை ஒருத்தன் கட்டினான், கிங் சாலமோன். தங்கத்தை பதிச்சே கட்டினான். மேக்சிமம் தங்க கீழே ஊற்றி அவன் செய்தான். நேற்றுக்கு தான் அந்த ரோல்ஸ் ராய் பற்றி நம்ம என்னெல்லாம் தப்பாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இது படித்தேன். ஏன்னா இங்கே நிறைய கதை கட்டி விட்டுருக்காங்க. ரோல்ஸ் ராய் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான், அவர் அந்தஸ்து பார்த்து கொடுப்பான் அப்படின்னு ஏகப்பட்ட கதை இருக்குது ரோல்ஸ் ராய்க்கு எதிராக. ஸோ உண்மையிலே ஆத்தென்டிக் கதை என்னன்னு போய் படிச்சுட்டு இருந்தேன் நேற்றுக்கு ராத்திரி. அப்புறம் தான் சொன்னேன், இவங்க சொன்னது பூரா மித்து போல், பைசா மட்டும் இருந்தால் அவன் யாருக்குனாலும் கொடுக்கான். அதான் உண்மை. 5 கோடி இருந்ததுன்னா உங்களுக்கு ரோல்ஸ் ராய் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, ரோல்ஸ் ராயில் டாக்ஸி கூட இருக்குது. ரோல்ஸ் ராய் காரில் என்ன இருக்குது? டாக்ஸியே இருக்குது. அவன் வந்து காசு யார் தாரோ அவனுக்கு கொடுக்குது, காசு கொடுக்குறது தான் வச்சுருக்கிறான். அவன் பண்ணுற நிறைய பொருள் வந்து அவன் செய்கிறது மட்டும் இல்லை, அவன் வந்து BMW இருந்து நிறைய பொருள் மெட்டீரியல்ஸை வாங்குறான். ஆப்பிள் நிறுவனத்துக்கு சாம்சங் நிறுவனம் நிறைய பொருட்களை செஞ்சு கொடுக்காது தெரியுமா? நம்ம ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கோம், உள்ளே இருக்கிற மெட்டீரியல் நிறைய சாம்சங் கம்பெனிக்குள்ளது. சாம்சங் தான் நிறைய மெட்டீரியல் என்ன பண்ணுது, ஆப்பிள் நிறுவனத்துக்கு தயாரித்து கொடுக்குது. BMW நிறுவனம் தான் நிறைய மெட்டீரியலை ரோல்ஸ் ராய்க்கு என்ன பண்ணுறாங்க, தயாரித்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த சாலமோன் அதில் ஒரு இது பார்த்தேன். இந்த ரோல்ஸ் ராய் கார் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் மேடு, அவங்க என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கான்னா, டைமண்ட் கொடுத்து பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்டில் அந்த டைமண்டை நொறுக்கி உள்ளே போட்டு அதை பெயிண்ட் பண்ணுங்க. அப்புறம் பெயிண்ட் பண்ணால் கார் அப்படியே டைமண்ட் மின்னுது எல்லா இடத்துலையும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது தங்கமாக காய்ச்சி சோர்கள்லாம் ஊற்றி ஃபுல்லாக தங்கமாக இருந்தது தேவாலயம். அவ்வளோ பெரிய ஆலயத்தை அவன் கட்டிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் தெரியுமா? வானாதி வானங்களும் கொல்ல முடியாதவரே. Who is God? தேவன் யாரு? வானாதி வானங்களும். அங்க பாருங்க, யா சூப்பர். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரா? அவனுக்கு தெரியுது, கோயில் கட்டினவனுக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் கோயிலை கட்டாத ஆள் பேசுனா நாத்திகவாதின்றவீங்க. ஆனால் கோயிலை கட்டிட்டு ஒரு ஆள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? பூமியில் வாசம் பண்ணுவாரா? கடவுள் இந்த பூமியில் வந்து வாசம் பண்ணுவாராங்கிறது அவனுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. பண்ணுவாரா? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் என்ன போட்டிருக்கு? heaven and the highest heaven cannot contain you, cannot contain you. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்.
அப்படின்னு பெருசாக பண்ணிட்டு சொல்கிறான், என் மாத்திரம் ஆண்டவரே. அப்போ நான் அவனுக்கு கடவுளை பற்றி ஒரு புரிதல் இருக்குது. என்ன புரிதல்னா, இந்த வானமும் பூமியும் கொல்ல முடியாத அளவிற்கு மகா உன்னதமான ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன். வானாதி வானங்கள் கொல்ல முடியாதவர். என்ன வார்த்தை பாருங்க. The heaven and the highest heaven cannot contain you. Cannot contain you. ஒரு பொருளை ஒருக்குள்ள ஒன்று வச்சிரும், அடக்கிறோம். அவர் சொல்றாரு, வானாதி வானங்களும் என் ஆண்டவரை அடக்க முடியாதே. அவருக்கான கொள்ளளவுன்னு ஒன்று இருக்கா? இல்லையே. அவர் அவ்வளோ பெரியவர், அவர் அவ்வளோ உயர்ந்தவர். அப்போ பெரிய கோயிலை கட்டிட்டு இப்போ சாலமோன் டெம்பிள் இங்கே தான் இருந்தது, அந்த சுவர் இங்கே தான் இருந்தது, அது சுவர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு முட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டின சாலமோன் சொன்னதை யாருக்குமே தெரில பாருங்க. கடவுள் கையினால் செய்யப்பட்ட இந்த ஆலயங்களில் வாசமாய் இரார். அப்போ என்ன பிரதர் சொல்கிறீங்க? நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு கெட்ட செய்தி, கடவுள் கோயிலில் இல்லை, எந்த சர்ச்சிலையும் இல்லை. அதை நான் இப்போ கொஞ்சம் சொல்ல முடியும். ஆஸ் அ பாஸ்டராக சர்ச்சில் இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மசூதியில் இல்லை கோயில் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சொல்லலாம். அது மற்றவங்களுடைய ஆத்தென்டிக். ஆனால் என்னுடைய ஆத்தென்டிக் சொல்கிறேன், கடவுள் ஆலயங்களில் இல்லை. அதான் கெட்ட செய்தி. ஏன்னா ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களை ஆலயமாக மாற்றி உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது படிச்சுட்டு இது படித்தாதான் புரியும். வானாதி வானங்களும் கொல்ல முடியாத கடவுள் எனக்குள் வந்து வாசம் பண்ணுறாருன்னா உங்கள் கொள்ளளவு எவ்வளவுங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. தேவன் உங்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்துக்கோங்க. தேவன் உங்களை எவ்வளவு உயர்வாக பார்த்துருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்துக்கோங்க. என்ன வார்த்தை பாருங்க. ஹெவன்ஸ் அண்ட் த ஹையஸ்ட் ஹெவன் cannot contain you. அதால வானாதி வானங்களும் கொல்ல முடியாத ஒரு தேவன். பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Your body is a temple of Holy Spirit, the temple of God. சொல்ல போனா இந்த தேகமே ஆலயம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, your body is a temple of the Holy Spirit. கடவுள் கோயில்களில் இல்லை, கடவுள் உங்களையே கோயிலாக மாற்றி உங்களுக்குள் குடிகொள்ளும்படி அவர் வந்திருக்கிறார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், நீங்கள் தான் குடியிருந்த கோயில். நீங்கள் தான் அந்த வசந்த மாளிகை. இதுவும் பைபிளில் இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. பவுல் அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் தான் அந்த பண்ணை வீடு, நீங்கள் தான் அந்த தோட்டம். அவர் உங்களுக்குள்ள தான் வாசமாக இருக்கிறார். வானாதி வானங்கள் கொள்ள முடியாத கடவுள் மனுஷனுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாராம்? வாசம் பண்ணுறாராம். அப்போ அறியப்படாத தேவனுக்குன்னு எதையோ கும்பிட்டு இருந்த ஒரு கூட்டம் மக்களுக்கு பவுலுடைய முதல் கருத்து என்னவா இருக்குது பாருங்க. முதல் ஆத்தென்டிக் பாயிண்ட்ஸ் என்னவா இருக்குது? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இப்போ சில பேர் இந்த ஒன்று புரிஞ்சாலே 100 கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். எல்லாம் சொல்லுங்க, சர்ச்சில் ஏசு இல்லை. கொஞ்சம் பேருக்கு சொல்ல வரமாட்டுக்கு பாருங்களேன். ஐயோ பிரதர், பொன்னாக்குடி வரைக்கும் எதுக்கு வந்திருக்கோம்? இது கோயில் நினச்சி வந்தீங்க, இது குடவுனு. நம்ம ஆறுதலுக்காக காட் ஓன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால தான் என்னங்க உங்கள் சபையில் எல்லாரும் செருப்பு போட்டிருக்காங்க, ஆலயத்தில் போட்டிருக்காங்க. அதுவே ஒன்று சொல்லுது. ஏன்னா இது ஆலயம் அல்ல, நான் தான் ஆலயம். சர்ச்சில் கரெக்டாக இருக்கும். சர்ச்சுக்கு வெளியே போனதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு மைண்டில் என்ன உருவாக்கியிருக்காங்கன்னா, இதுதான் நாம் சரியாக இருக்க வேண்டிய இடம். வெளியே போனதுக்கு பிறகு நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு,
நான் இங்கே இருக்கல தம்பி, உனக்குள்ளேயே வந்துடுறேன்னு உள்ளே வந்துட்டார். நீ இந்த சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாலசேகர் 10 மணிக்கு வச்சுருப்பாரு, நீ 11 மணிக்கு வருவ. நீ உள்ளே வந்துட்டு அப்படியே போயிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவியா மாட்டேன்னு கூட தெரியாது. நான் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. அதனால் கடவுள் பார்த்தாரு, நான் இங்கே இல்லை, நீ போகும்போதே நானும் உன் கூடயே வந்துடுறேன். அடுத்த வாரம் நீ நானும் சேர்ந்து வேணா சர்ச்சுக்கு வருவோம். ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, என்ன இப்படி லேட்டாக வந்துட்டு, ஏசப்பா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு இருக்காரு அவரு. சரி சீக்கிரம் வாங்கன்னா சீக்கிரம் வர போகிறாங்க. அவருக்கு என்னன்னா, ஏசப்பாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உனக்காக, இல்லை லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் காலையில் 6 மணிக்கே வந்துட்டார் அப்படிங்க. கடவுள் கையினால் செய்யப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்போ அவர் எங்க வாசம் பண்றாரு? இது கையினால் செய்யப்பட்டதில்லை. இது அதாவது மனிதனின் கரங்களால் செய்யப்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பளிச்சுன்னு. கடவுளுக்கு நீங்கள் யாரும் கோயில் கட்ட வேண்டாம், கடவுளுக்கு எந்த மனுஷனும் கோயில் கட்ட வேண்டாம். அவர் கோயில் அவரே கட்டிட்டாரு. அவருக்காக கட்டின கோயில் நீங்கள் தான். ஆமென். இந்த உலகத்திலேயே பைபிளில் மட்டும்தான் ஒன்று சொல்லியிருக்குது, கடவுள் அவருடைய கோயிலை கட்டிவிட்டார். கடவுளே கோயில் கட்டிவிட்டார், அவர் வாழக்கூடிய ஆலயத்தை. அவர் உங்களுக்குள்ள மனிதன் என்கிற கோயிலை அவர் கட்டி இருக்கிறார். ஏனென்றால் நான் இங்குதான் குடியிருப்பேன். இதோ மனிதர்கள் மத்தியில் அவர் வாசஸ்தலத்தை வைத்தார். இம்மானுவேல், காட் வித் அஸ். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது வேதம் சொல்லுகிறது, God in the flesh. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது. அது வரைக்கும் நடக்காத ஒன்று நடக்குது. இயேசு பிறக்கும்போது சரித்திரத்திலேயே நடக்காத ஒன்று நடக்குது. அது வரைக்கும் கடவுளின் தொடுதலை, கடவுளுடைய பலத்தை எல்லாம் மனுஷன் அனுபவிச்சுட்டு இருந்தான். முதல்ல கடவுள் ஒரு கூடாரத்திற்குள் தங்கி இருக்கிறார். அந்த கூடாரத்துக்கு பெயர் இயேசு. மாம்சம் என்கிற கூடாரத்திலே அவர் தங்கி அவர் மனுஷனா அந்த பூமியில் உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுவை பார்த்தா என்னது? இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டேபர்நாக்கல். கடவுள் எங்கே இருக்கிறாரு? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறார். இப்போ ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஆலே கூடாரம். You are the tabernacle of God. எல்லாம் சொல்லுங்க, I am the tabernacle. Jesus is the first tabernacle. இயேசு தான் முதல் ஆசரிப்பு கூடாரம். அப்படிதான் யோவான் சொல்றார், தெரியுமா உங்களுக்கு? யோவான் 1 சொல்லும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை போய் ரிவைஸ்ட் வெர்ஷன்ல வாசித்து பாருங்க. God tabernacle among us அப்படின்னே இருக்கு. தேவன் இயேசு என்கிற அந்த கூடாரத்தை பயன்படுத்தி நம் நடுவில் அவர் தங்கினார். இயேசு என்கிற கூடாரம் போட்டு அல்லது இயேசுவுக்குள் கூடாரம் போட்டு கடவுள் நம் நடுவில் தங்கினார் என்பதுதான் செய்தி. எல்லாம் சொல்லுங்க, கடவுளுக்கு யாரும் கோயில் கட்ட வேண்டாம். இப்போ நம்ம பெரிய ஆலயங்கள்லாம் கட்டணுமே, 10 கோடி 100 கோடி எல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னா, அது கடவுள் வாழ்கிறதுக்கு இல்லை, நாமெல்லாம் ஒன்றா கூடி கடவுளை ஆராதிக்க, கடவுளை தொழுது கொள்ள. கடவுள் பாருங்க, இந்த 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 சிமெண்ட் செங்கல் இதெல்லாம் வச்சு எனக்கு வேண்டாங்க. உயிருள்ள ஒரு ஆலயத்தை நானே கண்டுபிடித்து விட்டேன், அவனுக்குள் நான் வாசம் பண்ண போகிறேன். ஆமென். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். என்ன ஒரு காரியம் பாருங்க. அடுத்தது பாருங்க, முதல் விஷயம் இது புரிஞ்சாலே புரிஞ்சிடும். சரி, போடுறது அது இது இந்த இடம் மட்டுமே பரிசுத்தமான இடம், இல்லை ஹோலி பிளேஸு, ஹோலி லேண்டு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்ட்டார். நோ ஹோலி பிளேஸ். இஸ்ரேல் ஒரு ஹோலி லேண்ட் டூர் அப்படின்னு போடுறாங்க. கடவுள் சொல்லிட்டாரு, முதல்ல லேண்டு தான் ஹோலி, இப்போ நீயே ஹோலி. நீ எங்கெல்லாம் போறையோ அதெல்லாம் ஹோலி டூர், ஜாலி டூர். ஆமென். இஸ்ரவேலுக்கு புனித பயணம் செல்வோம் வாருங்கள். ஒரு புனிதமான இடத்திற்கு போய் அது புனித ஸ்தலம். சிலர் நினைக்கிறாங்க இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித ஸ்தலம் இருக்கிறது, அது இஸ்ரவேல். அதனால்
தமிழக அரசு கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலுக்கு போவதற்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் மக்கா மதீனாவுக்கு போவதற்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்துக்கு புனித ஸ்தலம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பைபிள் அப்படி அதை பற்றி பேசவே இல்லை. கடவுள் ஒரு இடத்தை புனிதமாக்கவில்லை, மனிதனை புனிதமாக்கும் ஒரு செயலை கல்வாரியின் இரத்தத்தின் மூலம் அவர் செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த புனித ஸ்தலம். யூ ஆர் த ஹோலி லேண்ட், யூ ஆர் த ஹோலி பிளேஸ். அதனால தான் நமக்கு ஹோலி பிளேஸ்னு ஒன்று கிடையாது. நீங்கள் தான் அந்த ஹோலி பிளேஸ். யூ ஆர் த ஹோலி லேண்ட். பக்கத்தில் சொல்லுங்கள், ஹோலி லேண்ட், புனித ஸ்தலமே. புனித ஸ்தலம் நினைக்கிறதுனால தான் எட்டிட்டு மிதிக்கிறாங்க. புனித ஸ்தலத்தை மிதிக்கக்கூடாது. மனிதன் தான் புனித ஸ்தலம் தெரியாததுனால ஒரு இடத்துக்காக மனுஷனை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான். கடவுள் ஒரு இடத்தை புனிதமாக்கவில்லை, ஒரு இடம் புனிதமானது என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனை புனிதமாக்குகிறார், மனிதனை அவர் தூய்மையாக்குகிறார். ஆமென். அதான் சொல்லணும், பைபிள் இருக்கிற ஒரு பாயிண்ட், ஒரு கருத்தை எடுத்து நீங்கள் சரியாக பிரசங்கம் பண்ணி பாருங்க, உலகமே அதை கவனிக்கும். ஏன் தெரியுமா? அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு மேலான சிந்தனைகளால் இந்த வேத புத்தகம் நிரம்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆமென். எழும்புங்க, நிறைய பேர் எழும்புங்க. சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. என் தேவன் என்ன பேசியிருக்கிறார், வேதம் என்ன பேசுதுங்கிற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, உட்கார்ந்து இதில் டைம் செலவு பண்ணுங்க. எவ்வளோ வாலிப பிள்ளைங்க, எவ்வளோ அரசியல் கருத்துக்கள், அது கருத்து, அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவெல்லாம் சொன்னது இங்கே இருக்குது, எப்பவும் இருக்குது. ஆனால் இதுதான் ஆத்தென்டிக்னு தெரியாமல் போயிடுச்சு. பாருங்க, ஆத்தென்டிக் இதுதான்னு தெரியாமலே போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா எத்தனையோ இயக்கங்கள்னு இன்னைக்கு உருவாயிருக்கிற பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதர்களாய் மாறி இருப்பார்கள். நான் சொல்கிறேன், ஒன்றும் வீணாக போயிடல. மறுபடியும் அவர்கள் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கறதின் மூலம் ஒரு மாபெரும் எழுப்புதல், ஒரு மாபெரும் திருப்பங்கள் நம்முடைய சமூகத்திலே நாம் பார்ப்போம். கிறிஸ்தவங்கன்னு எப்படி அறியப்பட்டிருக்காங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. உங்களை பார்க்கும்போது என்னடா இவர் ஒரு புரட்சி மனிதனாக இருக்கிறாரு, இவருடைய சிந்தனைகளும் இவருடைய நம்பிக்கைகளும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது, எவ்வளோ மேலானதாக இருக்கிறது. அப்படி ஒரு வியப்பை இந்த சமூகத்துக்குள் ஏற்படுத்துறதுக்கு தான் தேவன் உங்களை என்னையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீலாம் அதுதான் நடக்க போகுது, அதை தான் பார்க்க போகிறோம். ஆமென். அதனால தான் நம்ம எல்லாமே சில எல்லை கோடுகளை கிழிச்சு பண்ணுறோம். அதனால தான் எல்லாருக்கும் இந்த இடம் சூட் ஆகிறது இல்லை. அப்படியே வருவாங்க, என்ன ஒருத்தர் மண்டையிலையும் துணியை காணும் அன்னு பேர். அது 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 இன்னும் மதத்திலே உட்கார்ந்துருக்கு. அதுக்கு என்ன உயரிய கருத்து? மண்டை மேலே என்ன இருக்குங்கிறதா முக்கியம், மண்டைக்குள்ளே என்ன போகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயங்கள் மாறுகிறதா, என் உள்ளங்கள் மாறுகிறதா, என் வாழ்க்கைகள் மாறுகிறதா, அதுதான் முக்கியம். வெள்ளைய போட்டையா சுள்ளைய போட்டையாங்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குனதுங்க. ஆனால் என்ன, பைபிளை வச்சுட்டு பேசுறதுனால நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் பைபிள் இருக்குது போல அப்படின்னு. இப்போ நான் இங்கே நின்றுட்டு பேசுறது எல்லாமே பைபிள் இருக்குன்ட்டு கிடையாது. நீங்கள் தான் திறந்து பார்க்கணும். அதுக்காக தான் வசனங்கள்லாம் காட்டும். அது இன்னும் 2-3 இடத்துல சேர்த்து படிக்கணும், அப்போ தான் புரியும். இல்லைன்னா வேற மாதிரி காட்டுறவங்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். அம்பானி எப்படி பெரியாளானா? இந்த வயது வசனத்தின் அடிப்படுத்தி சொல்கிறேன், சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. எல்லோருக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும். கிறிஸ்டியனுக்கா, இந்துக்கா, முஸ்லீமுக்கா, யூதர்களுக்கா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் சொந்தமானவர் அல்ல, அவர் மனுகுலத்துக்கு சொந்தமானவர். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். அவர் எந்த குலசாமி கிடையாது, அவர் மனு குலசாமி. ஆமென். ஒரு மதத்துக்கு சொந்தமாக இருப்பார்னா அவர் கடவுளே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு அவர் சொந்தமாக இருப்பார்னா அவர் கடவுளே கிடையாது. இன்னைக்கு அப்படி, அது என்னுடைய இனத்தின் கடவுள். இன்னும் கிறிஸ்தவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் யூதரின் கடவுள். அவர் யூதரின் கடவுள் கிடையாது. அவர் ஆபிரகாமின் கடவுள், யூதரின் கடவுள் கிடையாதுங்க. அவர் முதல்ல ஆதாமின் கடவுள். He is a God, is a God of mankind. எந்த மதங்களும் எந்த பிரிவுகளும் வருவதற்கு முன்பாக ஆதாம்ங்கிற முதல் மனுஷனை படிச்சார் பாருங்க, அவர் மனிதனின் கடவுள். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். பாருங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குது? எல்லோருக்கும்
ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். கடவுள் யார் தெரியுமா? ஜீவனும் சுவாசம் மட்டும் இல்ல, சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தாங்க. சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் சரி. 7500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் அம்பானி. கரண்ட் பில் மட்டும் 65 லட்சம் ஒரு மாசத்துக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வீடு வச்சிருக்கிறாரு. 800 பேர் வேலை பார்க்குறாங்க வீட்டு வேலை. ஆபிரகாமன் மாதிரி இப்போ அவர் தான் இருக்கிறார். ஆபிரகாம் சீமான், அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரியுடைய சீமானா இருந்தான். இங்க ஒரு சீமான் வராமல் இருந்தாலும் அவனுக்கும் கொடுத்தவர் அவரே என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. இதெல்லாம் வேண்டான்ட்டீங்களே, அது என்னத்துக்கு பிரதர்? என்னத்துக்கு பிரதர்? ஞாயிற்றுக்கிழமை பூரா அதே தான். அப்புறம் திங்கக்கிழமை கிடைக்க மாட்டேங்க பிரதர், கிடைக்க மாட்டேங்க. குழப்பமா இருக்கும். சண்டே இது வேற மாதிரி இருக்கு. அந்நியன் மாதிரியே இருக்கானப்பா. அந்நியன் அம்பி மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கான். பர்சனாலிட்டி டிசார்டர். கிறிஸ்தவங்களுக்கு பூரா என்ன வியாதி இருக்கு தெரியுமா? பர்சனாலிட்டி டிசார்டர். ஞாயிற்றுக்கிழமை பூரா பணம் வேண்டாம் பிரதர், பதவி வேண்டாம் பிரதர், ஒன்றும் தேவையில்லை பிரதர் அப்படின்ட்டு. அங்கே வெளியில் கிளம்பும் போதே ஏங்க சாப்பாட்டுக்கு பைசா வச்சுருக்கீங்களா அப்படிமா. திங்கக்கிழமை ஃபீஸ் கட்டணும் 1ஆம் தேதி பார்த்துக்கோங்க பிள்ளைக்கு. சர்ச்சில் போகிற அதான் சொல்கிறேன்ல, அம்பி மாதிரி இருந்து ஏற்பா, இப்போ திங்கக்கிழமை அந்நியன் மாதிரி ஆயிட்டிய. பர்சனாலிட்டி டிசார்டரில் இருக்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சிக்கவே இல்லை. இவ்வளோ இருக்குது பாருங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு ஆள் தான் அப்படி இருக்கணும்? ஒவ்வொரு மனுஷனும் அவ்வளவு பெரிய வீடு கட்டுகிற அளவிற்கு செல்வத்தை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நீங்க இப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லோருடையதும் ஒருவனுக்கு போய்விட்டது கிடையாது. ஒருத்த மட்டும்தான் அவங்குரியதை எடுத்திருக்கான். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. ஒரு ஆளு தான் அவனுக்கானதை எடுத்திருக்கிறான், மீதி பேர் இன்னும் எடுக்கல. ஒரு நேரத்தில் 3 ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஹெலிபேட்ஸ் வச்சிருக்கிறான். ஒரு நேரத்தில் கவர்மெண்ட் கொடுக்குற பாதுகாப்பு, அப்புறம் ப்ரைவேட்டு அவன் வச்சிருக்கிற பாதுகாப்புன்னு பார்த்தா அப்படியே இருக்கு. யாரோ இப்போ நம்ம ஆள்கிட்ட கேளுங்க, பிசாசு பிரதர் பிசாசு இல்லை, அம்பானிக்கு பூரா பைசா கொடுத்துட்டான். எனக்கு வந்து கத்தர் கஞ்சி கொடுத்துருக்காரு. கரன்சி பூரா அவனுக்கு, கஞ்சி பூரா எனக்கு. கஞ்சியை கொடுத்து கொண்டு பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அடியேன் நீங்களும் வரீங்களா? நீங்களே போங்க அந்த பரலோகத்துக்கு, நான் வரல. யோசித்து பாருங்க, இப்படியே வாழ்ந்துட்டாங்க. ஆனால் வேத வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும். அது மட்டும் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்டா, இன்னும் சவுண்டா? ஆமென். எப்படி போட்டிருப்பாருங்க? who gives life and birth and all things to all people. எல்லாம் சொல்லுங்க, all things to all people. எல்லாம் சொல்லுங்க, all things to all people. நல்ல சவுண்டா சொல்லுங்க, all things to all people. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான் கடவுள். அவரைத்தான் நான் தொழுது கொள்கிறேன். He is the authentic God. He is authentic. அவர்தான் கொடுக்கிறவர். அவர்தான் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். பட்சபாதம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கிறார். இதுக்கு கடவுள் வந்து இவன் வந்து சண்டே சர்ச்சுக்கு வர்றவன், அவன் சர்ச்சுக்கு வராதவன், இப்படி கடவுள் பார்த்துட்டு இல்லை. கடவுள் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, எல்லாம் என் பிள்ளை, இது என்ன அறிஞ்ச பிள்ளை, அது என்ன அறியாத பிள்ளை. மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி, கடவுள் மதத்தின் அடிப்படையில் எந்த மனுஷனையும் பார்க்கல. இவன் சிலுவை போட்டிருக்கானா, இவன் வந்து பட்டை அடிச்சிருக்கானா, இவன் நெத்தியில் காப்பு பிடிச்சிருக்கா, கருப்பாக இருக்கா அடையாளம், பாயா கேலா, அப்படி அவர் பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நான் அப்பா என்று அறிந்து கொண்ட பிள்ளை, நான் அப்பா என்று அறியாத பிள்ளை. ஒட்டு மொத்தத்தில் 2 பிள்ளை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிலர் பாருங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்தும் அப்பா யாருன்னு தெரியாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்தும் அப்பா யாருன்னு தெரியாத பிள்ளையும் இருக்குது. ஒன்று வீட்டை விட்டு போயும்
அவர் தான் அப்பான்னு தெரிஞ்சு வர்ற பிள்ளையும் இருக்கு. அதனால தான் இந்த இளையகுமாரன் இந்த கதையில் கெட்ட குமாரன் சொல்லுவோம். ஆக்சுவலி அவன் நல்ல குமாரன் ஆயிடுவான். வீட்டிலே ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவன் தான் கெட்ட குமாரன். புரியல கொஞ்சம் பேருக்கு. என்ன பிரதர் சண்டே கிளாஸு கதையவே மாற்றிட்டீங்க? கதையை மாற்றலை, நீங்கள் மாற்றி கேட்டிருக்கீங்க. என்ற நிறைய சொல்லி மாற்றி சொல்லுதீங்க, நீங்கள் மாற்றி கேட்டிருக்கீங்க, நான் மாற்றி சொல்லலை. அந்த கதையில் யார் நல்லவன்? வீட்டை விட்டு போனான் பாருங்க, அவன் திருந்திட்டான். என் அப்பா வேலைக்காரனை விட பட்னியா போட மாட்டாரியா, வேலைக்காரனுக்கு கூட திருப்தியாய் கொடுக்குற அளவிற்கு அவர் தாராளம் உள்ளவர். அவர் அன்பை புரியாம, அவர் கிருபையை புரியாம எங்கேயோ போயிட்டேன், இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வந்துட்டான். ஆனால் ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான் பாருங்க, அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியல. அதனால தான் நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்களா வெளியில் இருக்கீங்களான்னு முக்கியம் இல்லை, அப்பாவை அறிந்தவர்களா இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறியலைன்னா நீங்கள் எங்கே இருந்தும் பயன் இல்லை. நாங்களாம் தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே கிறிஸ்தவங்க இருந்துக்கோங்க. எங்க தாத்தா பேர் ஆபிரகாம், என் பேர் ஈசாக்கு, என் பையன் பேர் யாக்கோபு, அவன் பேரப்பிள்ளை பேர் யோசேப்பு, இருந்துட்டு போட்டோம். அதனால எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் நடக்க போறது இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. கவனிங்க 25, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும். எப்படி வருது? ஆல், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர். உங்க அப்பா யாரு? அவர் தான் அப்பா. எல்லாத்துக்கும் கொடுப்பாருன்னா பிள்ளை உனக்கு தருவாரா மாட்டாரா? அதான் கேள்வி. இது விளங்கிட்டாலே அவர் எனக்கு தருவாரா தரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படி யோசிக்கார். தருவார். அவர் தன்மையே தரும் தன்மைதான். என் தகப்பனின் தன்மையே தரும் தன்மைதான். தருவதுதான் அவர் தன்மை. யாருக்கும் கொடுப்பார். அவரை அறிந்த பிள்ளையாக எனக்கு நிச்சயம் கொடுப்பார் என்பதுதான் சத்தியமா இருக்கு. ஆமென். எப்படி போட்டுக்கு பாருங்க. and things to all people, எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். all things to all. எல்லாம் சொல்லுங்க, all things to all. நல்லா இருக்குல்ல? யாருக்காவது கிடைச்சா அதை வச்சிருவாங்க அப்படியே, all things to all. all things to all, all in all, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. கவனிங்க, அவர் தான் உங்க அப்பா. இப்போ கவனிங்க, இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் வரார். தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும். இதில் ரெண்டு விஷயம் மனசில் வச்சு அவர் பேசுகிறாரு. ஒரு ஆஸ்பெக்ட் எப்படின்னா, இங்கே பாருப்பா, கடவுளுக்கு நீ எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, கடவுள் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். நீ அவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. என்ன ஆஸ்பெக்ட்னா, இப்போ பாருங்களேன், யார் கையாலும் பணிவிடை கொள்ளுகிறதில்லை அப்படின்னொன்னே அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் பாருங்களேன், ஐஸ்கிரீம் வாங்கி தந்தது என்னவோ அப்பா தான். ஆனால் அப்பா பிள்ளைகிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு கடி தான் ஏன் அப்படிங்கிற, எனக்கு ஒரு கடி தான் ஏன். இப்போ தான் சொன்னீங்க யார் கையாலையும் அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை அப்படின்ட்டு. அதாவது கொடுத்தவரும் அவர் தான் கொடுத்தார். இப்போ நம்ம பாருங்களேன், தைத்து ஆஃபரிங்ஸ் இது ஏன் இருக்குது? எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம்? சிம்பிள் சொல்கிறேன் நான். ஐஸ்கிரீமை கொடுத்தது அப்பா தான்னு தெரிகிற எல்லா பிள்ளையும் அப்பா கடிச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் தைட்ஸ், ஆஃபரிங்ஸ், வாட் எவர் பி. பார்க்குறாரு புத்தி எப்படி வருது, என் பிள்ளை மாதிரி வளருதா, என்னை அறிஞ்ச பிள்ளையா அது இருக்கா, இல்லை என் பிள்ளைங்கிற போர்வையில் இது வேற ஒரு தன்மையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா, என்னை புரிஞ்சிடுச்சா பிள்ளைக்கு, அப்பாவை புரிஞ்சிடுச்சுன்னா பச்சபாதம் இல்லாமல் வாரி வழங்குகிறவர்களாய் நீங்களும் மாறிடுவீங்க.
That is a father's nature. Giving is a father's. தசம பாகம் கொடுக்கணுமா பிரதர்? கொடுக்கலன்னா ஆசீர்வாதம் கிடைக்காதா பிரதர்? எம்புட்டு பிரதர் கொடுக்கணும்? தீபாவளி போனஸுக்கும் கொடுக்கணுமா வேண்டாமா பிரதர்? எது ஏன் மண்டையை போட்டு இவ்வளோ உடைக்கிறீங்க? அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் மதத்திலிருந்து யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நோ மை ஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் கிடையாது. போன சொல்லியுமா பிரதர்? அங்கே ஒருத்தர் டவுரி எவ்வளோ வாங்கினீங்க? டவுரியிலேருந்து தைத்து வரலையே அப்படின்னு இருக்காரு. டவுரி வாங்கினவனே தூக்கணும் மேலே, இதில் அவன்றது. அது 2 விதத்தில் தரணும். ஒன்று தைத்து, இன்னொன்று புரோக்கிங் ஃபீஸு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம், இப்படி ஓடிட்டு இருக்கு பல வண்டிகள். நல்லா கவனிங்க, அப்படி இல்லை, அப்படி கொடுக்கறது இல்லை கடவுளுக்கு. ஆசையாக என் அப்பாவுக்கு, சில குழந்தைங்களுக்கு அந்த தன்மை இருக்கும் பாருங்க, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோன்னா உடனே கொண்டு வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஓட்டும். அப்போனா அது ஹார்ட் செமத்தியாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே இந்த வாயில் போடணும் எண்ணம் இல்லாமல் எனக்கு வாங்கி கொடுத்தேன் என் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நான் முதல்ல கொடுக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க. சூப்பருங்க, அது சூப்பர். சம்பளம் போன கையில் வந்த உடனே என் தேவனுக்கு என் தகப்பனுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, அந்த ஹார்ட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. அம்புட்டு எடுத்துதான் அப்படின்னாலும் திருப்பியும் தரதான் செய்கிறார், தராமலே தின்னுட்டு இருக்கோம். ஆனால் அது உங்கள் இருதயம் அப்பாவை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். யார் தைத்து கொடுக்கா, யார் தைத்து கொடுக்கல, தைத்து கொடுத்தவங்களாம் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், தைத்து கொடுக்காதவங்களாம் ஒதுக்கி வைங்க, அந்த மாதிரி வேலைலாம் இங்கே பார்க்கறது கிடையாது. ஆனால் உங்கள் இருதயம் பிதாவை எப்படி அறிந்திருக்கிறதுங்கிறத அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. கடவுள் என்கிட்ட பிடுங்குற கடவுள் கிடையாது. ஆனால் எனக்கு அவர் கொடுத்தார் என்பதை நான் கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறேன், அவ்வளோதான் விஷயம். கவனிங்க, இன்னும் நிறைய இருக்குது, வேகமாக போகிறேன். அடுத்தது பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, கடவுளுக்கு நீ செய்கிறதுனே இல்லைங்க, அவர் தான் எனக்கு செய்கிறார். அவர் செய்கிறதுலேருந்து நான் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய இதுவே இல்லை, அது ரொம்ப சாதாரணமானது. ஆனாலும் அதை அவர் கொண்டாடுறார். என் பிள்ளை கொடுத்துச்சு, என் பிள்ளை ஒரு உருண்டை கொடுத்துட்டு. ஏங்க, அவர் நினச்சா பிரியாணியே வாங்கி சாப்பிட முடியும், அவர் நினச்சா எம்பூட்டை சாப்பிட முடியும். அவர் கொடுத்ததை அவர் பெருமையாக பேசவே மாட்டார். இவன் கொடுத்ததை அல்லது இவள் கொடுத்ததை ஊரெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். இதை எழுதி வச்சிருங்கப்பா, இவள் செய்தது சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவ உடைச்சு ஊத்துனத சொல்லுங்கப்பா. நான் மனுஷனுக்காக என்ன உடைச்சு ஊத்துனதை மட்டும் நீ சொல்லாத, இந்த பெண் தன்னால் இயன்றதை அவள் செய்திருக்கலாம், இதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு தேவனை நீங்க பார்த்துருக்கீங்களா? பண்ணா அவர் தான் பெருசா இருக்கும், பெருசா பண்ணிடுவாரு, கிரெடிட்டை நம்ம கொடுத்துருவாரு. வெல்டன் மை சன் அப்படிம்பாரு. நான் என்ன வெல்டனு, ஒன்றும் ஒழுங்காகவே பண்ணல, ஆனாலும் சொல்லுவார் வெல்டன் மை சன். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். சொல்வார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன், நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். வெல்டன் மை சன் அப்படிதான் பேசுறார். சிறியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். ஏன் விசுவாசம்? அதே தான் 3 கோடி பார்த்தப்பு அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் விசுவாசம்? ஐயோ! ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறார். எங்கேயுமே என் வல்லமை உன்னை குணமாக்கினது அப்படி சொல்லவே மாட்டேங்கார். ஏன் வல்லமைங்கிறது வல்லமை தான், ஆனாலும் உன் நம்பிக்கையை தூக்கி இங்கே வச்சப்பாரு, அதுக்காகவே உன்னை நான் பாராட்டுறேன். நல்லா கவனிங்க, 26 வாசிக்கிறேன். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இதை நான் நிறைய வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பயங்கர புரட்சிகரமான ஒரு சிந்தனை. மார்ஸ் மேடை பிரசங்கங்கிறது உண்மையிலேயே மாஸ் மேடை பிரசங்கம். ஆமென். நாட் ஜஸ்ட் மார்ஸ், மாஸ் மேடை பிரசங்கம். அங்க பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், எல்லாம் சொல்லுங்க, சகல ஜனங்களையும். அதான் இந்த சைனாக்காரங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு,
எல்லாருக்கும் கடவுள் கொஞ்சம் நேரம் எடுத்து படைச்சாரு, இவனுக்கு மட்டும் ஒரே அச்சில் போட்டாரு அப்படின்ட்டாங்க. அவன் பார்த்தா எல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க. டேய் வீடு மாதிரி பேர மாட்டீங்களாடா, வாசுருதி போலான்னு யாரையாவது கூட்டு போயிட்டீங்கன்னா ஆனால் வேதவசனம் சொல்லுது, நம்ம இவ்வளோ பார்க்குறோம், ஆனால் கடவுள் சொல்கிறாரு அம்புட்டையும் ஒரே ரத்தத்தில் தான் நான் தோன்ற பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஒரே ரத்தத்தினால். ஆமென். அதனால ரத்தத்தின் ரத்தமே கலக உடன்பிறப்பே அப்படிங்கிறதெல்லாம் இங்கே யாரோ சொல்கிற டைலாகால வேதவசனம் அப்படியே சொல்லுது. நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கோம். இது புரிஞ்சாலே இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி உயர் ஜாதி சைடில் உள்ள ஜாதி கலப்பு கலந்த ஜாதி ஒரிஜினலு அம்புட்டையும் இந்த ஜாதிய பெருமைங்கிறது உயர் ஜாதிக்காரங்களுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க, சாதாரண ஆட்களுக்கு தான் இருக்கு. நிறைய நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்கள், இவங்களை விட ஒரு ரேஞ்சு ஏதோ குறைவா அப்படி பேச்சு வழக்கில் இருக்கும், அவன் அதுவும் அப்படிமா. அப்போ இவனை என்ன பண்ண, எவனோ ஒருத்தன் ஒன்றை குறைவா சொல்கிறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீனும் இன்னொருத்தனை என்ன சொல்லிகிட்டு இருக்க, குறைவாக தான் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ உனக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. அப்போது உண்மையிலேயே உனக்கு சத்தியம் புரியுதுன்னா, உண்மையிலே தேவன் யாருன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, உண்மையிலேயே சுவிசேஷம் உனக்கு புரிஞ்சுன்னா இதை சொல்லுவ, ஒரே இரத்தத்தால் தேவன் என்னை தோன்ற பண்ணியிருக்கிறார், இங்கே எந்த பாகுபாடும் இல்லை, எந்த ஜாதியமும் இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. அது விளங்கணும். அது அப்படி ஆயிட்டாதான் அதுக்கு பேர் கிறிஸ்துவின் சபை, இல்லைன்னா அது வேற ஜாதி கட்சி அப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல சபைகள் வந்து ஜாதி கட்சிங்கிற பேரில் தான் இருக்குது. அது பேர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேர் இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த சபையா இந்த ஜாதிக்காரர்கள், அந்த சபையா அந்த ஜாதிக்காரர்கள், இது வந்துச்சுனாலே விளங்காதுன்னு அர்த்தம். அது கடவுள் உண்டு பண்ண விஷயமே கிடையாது. அவர் சொல்கிறாரு பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், எல்லாம் சொல்லுங்க சகல ஜனங்களையும். எனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியவே தெரியாது. கேட்பாங்க, உங்களுக்கு தம்பி எந்த ஊர், நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் ஆர்வம், எந்த தெரு தம்பி, நானும் ஆர்வமாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் சிலருக்கு சுருதி ஏறும், இல்லைன்னா டங் 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 அப்பாராவு நான் தெலுங்கு லேது லேது டங்குன்னு இறங்கிரும் பாருங்க. ஏன்டா இவருக்கு சுருதி இறங்குச்சுன்னு பார்த்தா அவர் அதை வச்சு கணக்கு போடுறார். இல்லைன்னா அவர் பாருங்க, இந்த எண்ணத்தெல்லாம் தீய வச்சு கொளுத்தி இதில் இந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டாதான் நாம் மெய்யான கிறிஸ்தவம். அது வரைக்கும் நீங்கள் ரட்சிக்கவே படலை, உங்கள் ரட்சிப்பெல்லாம் கேன்சல். போங்க, உங்களுக்கு விளங்கவே இல்லையே, அப்பா யாருன்னே விளங்கலையே. அப்புறம் பரலோகத்தில் போய் எங்கே உட்கார போகிறீங்க? இங்கேயே ஒன்றா உட்காரதுக்கு தயாராக இருக்கிற நீங்கள் அங்கே போய் எங்கே உட்கார போகிறீங்க? அவங்க பரலோகத்தில் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? விளங்கணும் பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த கலைகள்லாம் பிடுங்கிட்டாலே பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பவுல் இதை பேசுகிறார். இன்னும் பாருங்கள், அந்த எண்ணங்களில் தான் இருக்குது. அதை ஊட்டுவாங்க. மதவாதிகளும் ஜாதியவாதிகள் அரசியல் பண்ணுங்கிறதுக்காக அந்த உணர்வை தூண்டி 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 ஊற்றி ஊற்றி, அதனால தான் தலைவர்கள் எல்லாருமே மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் ஜாதி தலைவர்களாக இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மாற்றிடுறாங்க. இதெல்லாம் மனிதர்கள் அரசியல் செய்ய, லாபம் ஈட்ட அந்த உணர்வு என்ன பண்ணுறாங்க, தூண்டிக்கிட்டே இருக்காங்க. கவனமாக இருக்கணும். நாம் அது மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி காரியங்களில் ஒரு இதையோ நாம் செலுத்தக்கூடாது. பாருங்கள், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி, எல்லாம் சொல்லுங்கள், ஒரே இரத்தம், சேம் பிளட், அதே தான் சேம் பிளட், பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து, ஆளுக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காரு, குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்தியனா வச்சிருக்கிறாரு, ஆப்பிரிக்கனா வச்சிருக்காரு, அமெரிக்கனா எங்கேயோ அவர் தீர்மானித்த இடத்துல
தீர்மானித்த பெற்றோருக்கு தீர்மானித்த நேரத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. உங்கள் லொக்கேஷனை கூட அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் அழகாக இருக்கு. ஆமாம், எல்லாம் அழகாக தீர்மானித்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பிச்சிருக்காரு. அதனால் உங்கள் ஊரை திட்டாதீங்க. இதெல்லாம் ஒரு நாடு. நான் எங்கே பிறக்க வேண்டிய ஆள் தெரியுமா, அங்கே பிறந்திருந்தா அது உருப்படாமல் போயிருக்கும். சில பேர் பாருங்க, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்ட்டு கரெக்டாக உங்களை இந்தியனாக வேணும்னு இந்தியனாக வச்சுருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த குடியிருப்புக்கு நீங்கள் வேணும்னு நீங்கள் வச்சுருக்கிறார். ஆமென். கடவுள் உங்களை நடத்துவார்னா சில இடங்களுக்கு நீங்கள் மாறி போகலாம். ஆனால் மற்றபடி உங்களை வைக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு அவர் வைக்கிறாரு. அதை உங்களை கொண்டு அவர் செய்து முடிப்பார். ஆமென். பாருங்க, காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமென். மூச்சு காற்றை விட சமீபமாக இருக்கிறாருங்க. உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு தூரம் கிடையாது. இப்போ இப்படி நேரம் இல்லாதனால அப்படி வாசிட்டு போகிறேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். பால் அன்னைக்கு இருந்த எல்லா நாவல், அன்னைக்கு இருந்த இலக்கியங்கள், அன்னைக்கு இருந்த புத்தகங்கள், எழுத்துக்கள், இதையெல்லாம் வாசித்து அதிலிருந்து மேற்கோள் காட்டி மக்களுக்கு ஒன்றை புரிய வைக்கிறார். பாருங்களேன், இன்னைக்கு சினிமாங்கிறது அது ஒரு அறிவு, அது ஒரு நாலேஜ். அதனால தான் சில நேரம் ரெஃபரன்ஸ் இப்படிலாம் சொன்னால் டக்குன்னு புரியுது மக்களுக்கு. சிலர் அப்படி பேசுகிறீங்களே, பவுலே அப்படி தான் பேசினார். உங்கள் புலவர்களிலும் சிலர். அன்றைக்கி எழுத்து மீடியா மட்டும் இருந்தது, எழுத்து மீடியாவிலேருந்து எடுத்து காட்டினார். இன்றைக்கி வந்து என்ன இருக்குது, விஷுவல் மீடியாவும் இருக்குது. அதனால் அதிலிருந்து சேர்த்து எடுத்து காட்டுறோம். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி சொல்லியிருக்குதே, அப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க, இப்போ கவனிங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவான பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நிலைக்க ஆகாது. எப்பா, கடவுள் அவருடைய விக்கிரகத்தை அவரே செய்து விட்டார். நல்லா கவனிங்க. தேவன் சொன்னார், எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை என்ன பண்ணாத, உண்டாக்காத. ஏன்னா நீ கரெக்டாக உண்டாக்கிற மாட்ட. எனக்கு ஒப்பாக என்னை போலவே ஒரு சொரூபத்தை, விக்கிரக ஆராதனை செய்யாதன்னு சொன்ன கடவுள் தன்னுடைய விக்கிரகத்தையே செய்து விட்டார். அந்த விக்கிரகத்துக்கு பெயர் தான் மனிதன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம்னு ஏன் சொன்னார்னா, நான் உண்டாக்கிட்டேன்ப்பா, நான் உண்டாக்கிட்டேன். கண்ணாடியில் பாரு, என் முகம் உன் முகத்தில் தெரியும், உன் முகத்தில் என் முகம் தெரியும். ஆகையினால் கடவுளை பார்க்கணும்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாரு, உன் முகத்தை பார்த்தாலே என் முகம் தெரியும். தட்ஸ் ட்ரூ மை ஃப்ரெண்ட். கடவுள் எப்படி இருப்பார்? உங்களை மாதிரியே இருப்பார். லைன் கிங் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. உங்கள் அப்பா சாகலை, உங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படி அந்த குரங்கு சொல்லும் அந்த சிம்பா கிட்ட. நான் உங்கள் அப்பாவை காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போம். இது ஓடி போய் கடைசியில் ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் அப்படியே எட்டி பார்க்கும். எட்டி பார்த்தா அந்த அப்பா ஃபேஸ் அப்படியே இருக்கும். அப்போ தான் ஒரு என்கவுண்டர் நடக்கும். அதுக்கு ஹெவன்லி என்கவுண்டர்ஸ். சிம்பா, நான் உன்னை விட்டு போல, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன், நீ தான் நான். ஒரு சிற்பிக்கு கல்லா தெரியாது, அதுக்குள் ஒளிந்திருக்கும் சிலை தெரியும். அது மாதிரி சுவிசேஷம் உங்கள் மனதில் நிரம்பி இருந்தால் படம் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் காஸ்பல் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும்.
ஐ see gospel, the wonderful movie Lion King. Lion King அவ்வளோ சூப்பர். எத்தனையோ வாட்டி ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். பார்க்கலன்னா உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து பாருங்க. ஒரு பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் மற்ற பாஸ்டர்லாம் அண்ணாத்த வருது பாத்திராத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இங்கேயே வரலாமா இல்லை போயிடலாமா? ஐயோ, உங்களை ஒரு மதவாதியாக இவ்வளோ நாள் கெட்டி செங்கிலி போட்டு எப்படியோ வாழ்ந்துருந்தீங்கன்னா சிலருக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னா அவங்க அப்படியே வாழலாம். இங்கே அது கிடையாது, இங்கே வேறு. அதனால தான் சுவிசேஷம் உங்கள் மனசில் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் உங்கள் சுவிசேஷம் தெரியும். இந்த குழந்தைங்கள கூப்பிட்டு, சின்ன குழந்தை கூப்பிட்டு வானத்தை காப்பிட்டு குதிரை தெரியுதுன்னு சொல்லுங்கள், அது கரெக்டாக ஆமோ அப்படிங்க. அந்த மேகத்தில் அதுக்கு குதிரையை நீங்கள் காட்டலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது நமக்கு காட்டும் நிறைய. அது வேறு குதிரையா ஏறி நான் உனக்கு காட்டுறேன். எல்லாம் சொல்லுங்கள், நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. என்ன சொல்கிறாரு? இந்த ஐடில் எல்லாம் பண்ணாதப்பா. ஐடில் நீ கடவுளை உண்டாக்காத. ஏன்னா நீ உண்டாக்குறது கடவுள் கிடையாது, உன்னை உண்டாக்குனவர் தான் கடவுள். அதே மாதிரி கடவுளே ஒரு விக்கிரகத்தை பண்ணிட்டாரு, கடவுளே ஒரு சொரூபத்தை பண்ணிட்டாரு. அந்த சொரூபம் நீ தான், அந்த விக்கிரகம் நீ தான். கடவுளின் விக்கிரகம் நீங்கள் தான். கடவுளின் விக்கிரகமே மனிதனாய் இருக்கிறான். அதனால தான் இயேசுக்கிட்ட காசை கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா? இதான் இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. இயேசு யாராவது எதாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் ஒரு காயின் கொடுக்குறான். அந்த காயின் எடுத்துகிட்டு இதில் யாருடைய சொரூபம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க யாருடையது? ராயனுடையது. அப்போ யாருடைய படம் இருக்கோ அது அவனுக்கு சொந்தமானது. அப்போ சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடு, நீ என் முகம் பதிக்கப்பட்டவன், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். ஆமென். ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அவன் முகம் சொரூபம் பறிக்கப்பட்ட பணம் ராயனுக்கு சொந்தம் என்றால், என் முகம் பதிக்கப்பட்ட நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறீர்கள். அப்போ பாருங்க, அப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, எப்பா இவ்வளோ நாள் நீங்களே உண்டு பண்ணி எதையாவது கும்பிட்டுட்டு இருந்தீங்க, அப்படி பண்ணாதீங்க. அறியப்படாத தேவன் நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? அறிவித்து விட்டேன். அவர் யார்? இப்போ பாருங்க 30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா மூல நோக்கத்திற்கு அல்லது ஆதி நோக்கத்துக்கு திரும்புதல் என்ற அர்த்தம். கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். That means repentance. Repentance-னா அந்த மூல நோக்கத்திற்கு, அந்த ஆதி நோக்கத்துக்கு நீங்கள் திரும்பியும் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். அப்போ சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஒரு பெரிய அஷூரன்ஸ் தராரு. இயேசுவை பற்றி பேசுறாரு. என்ன பேசுறாரு? he is the authentic design. அவர்தான் அந்த ஆத்தென்டிக் மனுஷனா. நீ கண்டதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத எல்லாமேன்ட்டு. எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ப்ரூஃப், ஒரே ஒரு ஒரிஜினல் ஆத்தென்டிக் இது இருக்குது. அது என்ன? தேவன் தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார், மனுஷனை அனுப்பினார். அவர் மனுஷனுடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தவராய் கல்வாரி சிலுவையில் மரித்தார், உயிரோடு கூட எழுமினார். அதன் மூலம் அவர் ஒன்றை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதை குறித்து என்ன பண்ணுறார்? அவர் பேசுகிறார் பாருங்க. இல்லை, நிறைய காரியங்கள் நடக்குது. சிலர் அதை நம்புகிறாங்க, சிலர் அதுக்கு எதிராக மாறுறாங்க. எப்போவுமே ஒன்று பேசும்போது அது நடக்கும். பாருங்கள் 32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். என்னது இது, செத்தவன் எழுமுனானா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? கிண்டல் பண்ணாங்க. சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். நல்லா இருக்க, ரிப்பீட்டு அப்படிங்க.
அடுத்தது சிலர். அதனால தான் ஒன்றை சொல்லும்போது பல்வேறு கருத்து வரும். நீ உடனே எல்லாரும் ஆமாம் ஆமாங்க, ஆமாம் தலதோஷமா, ஆமாங்க மூக்கோலியா, ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஆமாங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆமாங்க ஆமாங்கெல்லாம் வராது. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசி ஆனார்கள். எல்லாம் சொல்லுங்க, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். ஆமென். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனேசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். சில டாப் கிளாஸ் பீப்புள் எல்லாம் அன்னைக்கே தூக்கிட்டார் பால். ஆமென். அவன் பேச பேச ஆமாம் சில பேருக்குள்ள பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. சிலர் அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு உபதேசங்கள், பல்வேறு கோட்பாடுகள் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழமையில் நீங்கள் நம்புகிற இந்த சுவிசேஷம் மேலானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் தான் ஆத்தென்டிக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்கிற ஒருவரே தேவனின் முழுமையை மனிதனுக்கு கொண்டு வந்தவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென். எவ்வளோ அற்புதமான காரியங்கள் இந்த வேதத்தில் நிறைஞ்சிருக்கு பாரு. எவ்வளோ அற்புதமான காரியங்கள் இன்னும் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு. அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. அவ்வளோ மேலான ஒரு உயர்தரமான ஒரு சுவிசேஷம். அதுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கு. என்ன உறுதிப்பாடுன்னா, he raised, அவர் எழுந்தார், அவர் எழுந்தார், அவர் எழுந்தார். எத்தனையோ கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்திருக்கலாம், அது செத்தது. இயேசு சொன்னது ஜீவன் உள்ளது. ஏனென்றால் சொன்னவர் சொன்னபடியே எழுந்திருக்கிறார். The resurrection power, it's evidence, it's a evidence. இன்னைக்கு காலையில் கூட அதை நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பேசுகிறேன். I speak the evidence of God. தேவனுடைய சில உறுதிப்பாட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் பேசுகிறேன். நீ கேட்ட இந்த சுவிசேஷத்தின் படியே he is the authentic person, he is the authentic, Christ is the authentic. அவர்தான் அதிகாரப்பூர்வமானவர். அவரை அல்லாமல் வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. நானே I am the way and the truth and life. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எத்தனை கோட்பாடுகளை நீங்கள் இந்த உலகத்தில் போய் கேட்கலாம். ஆனால் உங்கள் மனசில் ஒன்று ஆழமாக இருக்கணும். இதை கேட்குற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி, அறிவார்ந்த பிள்ளைகள், சாதாரணமாய் வாழ்க்கையின் காரியங்களில் பயணிக்கிற பிள்ளைகள், யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும், இயேசு மாத்திரமே, கிரைஸ்ட் ஒன்லி. ஆமென். அவரே அவரே அவரே. அது கூட ஒன்றை சேர்க்கவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். He is everything. அவருக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. மரணத்திலிருந்து எழுந்தவர் அவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. The only one name to be saved, to be healed, to be delivered, to be protected. தேவனை அறிய, தேவனோடு இணைய, பரலோகத்தின் மகத்துவங்களை இந்த பூமியில் அனுபவிக்க, that is the only one key, the name of Jesus. அது அப்படியே எழுதப்படட்டும் ஆவியில், ஒவ்வொரு மனங்களிலும் அது உறுதியாக்கப்படட்டும். இந்த கால வேளையில் அநேக போலியான காரியங்கள், இயற்கையான காரியங்கள் அல்லது அந்த ஆத்தென்டிக் எதிராக எத்தனையோ போலியா அந்த உலகத்தில் நடக்கலாம். ஆனால் கடைசியில் மோசேயின் கையில் இருந்த கோல் அனைத்தையும் விழுங்கி போட்டது. ஒரே ஒரு நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாய் மாறினது, அந்த கோல். எந்த மந்திரவாதியாலையும் நிற்க முடியல, எந்த 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 சக்தியாலையும் நிற்க முடியல. ஒரு கோல் எல்லாத்தையும் விழுங்கி போட்டது. காலை வேளையில் அந்த நாமம் ஒரு கோலை போல் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The name of Jesus, the authentic signature, the authentic signatures.
அதிகாரப்பூர்வமான ஒன்று இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது the heaven will open. Amen, amen. The devil is trembling. ஒவ்வொரு முழங்கால்களும் முடங்கும். Authority in this name, power in this name. கால வேளையில அந்த நாமத்தை உச்சரிக்கிறவங்க வாழ்க்கைக்குள்ளாக, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ளாக எந்த நிலையில நீங்க இருந்தாலும், I speak in the name of Jesus. Be healed in this morning, be delivered in this morning, be saved in this morning, be prosper in this morning. Hallelujah, hallelujah, hallelujah. There is no other name, there is no other name, the only one name, the name of Jesus. ஒவ்வொரு மனங்களும் கிறிஸ்துவில் குவியட்டும், கிறிஸ்துவில் நிரம்பட்டும். பிதாவை பரிபூரணமாய் இந்த பூமியில் வெளிப்படுத்தின குமாரனை அறியட்டும். மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை பெற்று அனுபவிக்கட்டும் இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Wow. Amen, 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 amen. அப்பாவுக்கு ஒரு கடி கொடுக்க போறோம். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? So we are going to give tithes and offering. ஸோ கர்த்தர் நல்ல ஒரு கரங்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்கும்போது ஒன்று தான் சொல்கிறீங்க, எனக்கு கொடுத்தது நீங்கள் சுவாமி. ஆமென். எனக்கு கொடுத்தது நீங்கன்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். உங்களுடைய கிவிங் அதான் சொல்லு. இங்கே ஏன் கொடுக்குறீங்க? திஸ் இஸ் மை ஃபேமிலி அப்படி சொல்கிறீங்க. நான் இந்த குடும்பத்தை நான் சார்ந்தவன், நான் இருக்கிறேன் அப்படின்னு பேச்சில் கிடையாது, செயலில். நான் அது வச்சு தான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? அளவு இல்லை. 10 ரூபா கொடுத்தீங்களா, 10 லட்சம் கொடுத்தீங்களான்னு பார்க்க மாட்டேன், கொடுக்குறீங்களான்னு பார்ப்பேன். ஏன்னா கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, ஐ பிலாங் டு திஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் நான் இருக்கிறேன், இந்த போதனையின் கீழ் நான் இருக்கிறேன். திஸ் இஸ் மை சர்ச், திஸ் இஸ் மை ஃபேமிலி, இதுக்கு நான் சொந்தமாக இருக்கிறேன், இங்கு தான் நான் போஷிக்கப்படுகிறேன். பாஸ்டர்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் பாஸ்டராக இருக்க முடியாது, அது வார்த்தையில் இருக்கலாம். ஆனால் தோஸ் ஆர் கிவ். ஸோ கிவிங் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் லவ். வேற எதையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். கிவிங் இஸ் த ஒன்லி எவிடன்ஸ் ஆஃப் லவ். அதனால தான் காட் கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் ஜீசஸ். அதனால தான் கடவுள் தன் மகனை கொடுத்தார். அளவு கிடையாது. நீங்கள் 10 ரூபா கொடுக்கீங்களா, 10 லட்சம் கொடுக்கலாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா, அதை நான் கவனிப்பேன். உங்கள் கவர்களில் அங்கே எழுதும்போது நான் பார்ப்பேன், எத்தனை பிள்ளைகள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இந்த குடும்பத்தை நேசித்து இதுதான் என்னுடைய போஷிக்கப்படும் இடமாக, என் ஆலயமாக கருதுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா உங்களுடைய டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். அதை வச்சு தான். ஆமாம், கண்டிப்பாக அதுதான் பிபிலிக்கல் வே. பாருங்களேன், அதுதான் பிபிலிக்கல் வே. வேறு எங்கேயாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா வேறு எங்கேயாவது கொடுங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர் என்றால் உங்கள் விதைகளை இங்கு நீங்கள் விதைக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. டேடி, நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களை கனம் பண்ணும்படி கொடுக்குறோம். இது எங்களுடைய சபை, இதுதான் நாங்கள் போஷிக்கப்படுற இடம். ஆகையினால் இங்கு நாங்கள் கொண்டு வந்து எங்கள் விதைகளை விதைக்கிறோம். இந்த 2 உண்மையும் நீங்கள் கனம் பண்ணுங்க. அவங்க களஞ்சியத்தை நிரப்புங்க. அவங்க பொருளாதாரத்தில் புதிய திருப்பங்களை, மேலான வளர்ச்சிகளை அவர்கள் பார்க்கும்படி உதவி செய்யுங்க. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.